திருநாமத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமென எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் நீள் நெடுங்கண்ணியுடனமர் அருள்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசரி சிவகவுனியாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானசரி பிறந்தகையாருடைய திருவடியில் எல்லாம் மனமொழிமைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, நம்முடைய தொண்ட புராணத்திலே திரு நகரச்சிறப்பு என்று சொல்லி நகரச்சிறப்பு சிந்திக்க இருக்கிறோம். அதாவது நமக்கு தொண்ட புராணத்திலே நாட்டு சிறப்பு என்று சொல்லி சொன்னால் சோழ நாட்டினுடைய சிறப்பு, நகரச்சிறப்பு என்று சொன்னால் திருவாரூர் நகரச்சிறப்பு. ஏனென்று சொன்னால் திருவாரூர் நகரத்தில் தான் நமக்கு இந்த பெரிய புராணத்தினுடைய முதல் நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை நமக்கு கிடச்சிது. அங்கே தான் ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடி அருளியது திருத்தொண்ட தொகை. அது நடந்தது திருவாரூர். அதனால் திருவாரூரையே நகரச்சிறப்புக்காக எடுத்துக்கிறார். திருவாரூர் நகரச்சிறப்பு என்று சொன்னாலும் அந்த திருவாரூர் நகரச்சிறப்பில் நமக்கு பெரும்பகுதியாக எடுத்துக்கொண்டது ஒரு 12 பகுதி தான் ஊரினுடைய சிறப்பு சொல்கிறார். அதற்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட மொத்தம் 50 பாடல் இந்த நகரச்சிறப்பில் இருந்தாலும் கூட அதில் 38 பாடல்கள் நம்முடைய மனுநீதி சோழருடைய சரியத்தையே சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். ஏன்னு கேட்டால் மனுநீதி சோழர் 63 நாயன்மார்கள் இல்லாத ஒரு அடியார். என்ன அவர் செய்தார் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சிவனடியார். அந்த சிவாலயங்களுக்கெல்லாம் நிபந்தங்கள் தவறாது செய்து கொண்டு வந்தார். ஆகம முறைப்படி அவர் ஆலயங்களிலே பூசைகள் நிகழ்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தவர். அப்படி எண்ணில்லாத வேள்விகள் அவர் செய்வதற்கு நிறைய செய்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை பார்த்தாரு. திருத்தொண்ட தொகை இல்லாத ஒருத்தரை கொண்டு வருவதற்கு சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. அதனால் என்ன பண்ணார்னா, நகரச்சிறப்பை சொல்லி, ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், திருத்தொண்ட தொகையில் இருக்கக்கூடிய அடியார்களை நான் துதித்து வழிபாடு செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நகரச்சிறப்பை சொல்ல வந்தவர் அந்த திருவாரூர் நகரத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆட்சி செய்த மனுநீதி சோழரை அதில் எடுத்துக்கிறார். அப்படி மனுநீதி சோழரை எடுத்துக்கொண்டு மனுநீதி சோழர் எடுத்தாவே தியாகேச பெருமான் அதில் வந்துடுறார். அதனால் அந்த திருவாரூர் சிறப்பில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் நமக்கு சென்ற வகுப்பில் 2 பாடல் நம்ம பார்த்துருக்குறோம். முதல் பாட்டில் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார்னா, இந்த திருவாரூர் நகரமானது மண்ணு மாமலரால் வழிபட்டது என்று சொல்லுவார். அதாவது சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய பல நகரங்களிலே ரொம்ப ரொம்ப தொன்மையான நகரம். தொன்மைனா ரொம்ப பழமையான நகரம். இது சென்ற வகுப்பில் நாம் அது விரிவாக சிந்தித்தோம். அதாவது இந்த பழமை என்ன அப்படிங்கிறது நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஒரு தேவாரம் அங்கே பாடியிருக்கிறார், திருத்தாண்டகம் பாடியிருக்கிறார். அதில் ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவமான நாளோ திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாள் என்று சொல்லி அந்த பதிகத்தில் வரும். அதில் என்ன சொல்கிறார்னா, மாடமுடு மாளிகைகள் மல்குதில்லை மனிதர்களும் அம்பலத்தை மன்னிக்கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலாய் கொண்ட நாள் என்று சொல்லி, அதாவது கூத்தப்பெருமான் மன்றிலே நின்று ஆடினார் இல்லையா சிதம்பரத்தில், அது முன்னாடியா இல்லை இந்த திருவாரூர் முன்னாடியான்னு சொல்லி அப்பர் சாமிகள் அந்த திருத்தாண்டகத்தில் முன்னோ பின்னோன்னு சொல்லி, அப்படின்னா அவ்வளவு பழமையான நகரம். அதே மாதிரி உமையம்மை சிவபெருமானோடு கூடியதற்கு முன்னாடியா பின்னாடியா என்று சொல்லி கேட்குறார். திருவினால் சேருவது, திருவினால்னா உமையம்மை. அப்படி உமையம்மை பெருமானோடு சேர்வதற்கு முன்னோ அல்லது பின்னோ இந்த திருவாரூர் கோயிலாக கொண்ட நாள் என்று சொல்லி ஒவ்வொரு அந்த பதிகமே முழுக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 10 பாட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த திருத்தாண்டகம் அந்த நகரத்தினுடைய தொன்மையை சொல்லக்கூடியது. அப்படி முதல் பாட்டில் அதை சொல்லி, 2வது பாட்டில் அந்த நகரத்தில் வேத ஓசைகள், வீணையினுடைய ஓசைகள், அப்புறம் தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய நிலையெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். தேவர்கள் வழிபாடு செய்வதற்கு வந்தாலும் அவங்க எதுக்காக இங்கே திருவாரூருக்கு வராங்க அப்படின்னா,
ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஆரூர் பெருமான் எங்கே இருந்தார்னா, இதுக்கு இங்கே திருவாரூர் வருவதற்கு முன்பாக அவர் இருந்த 2 இடம் எதுனா, விஷ்ணுமூர்த்தியினுடைய நெஞ்சுக்குள் இருந்தார். அப்படி நெஞ்சுக்குள் இருக்கிற பொழுது இருந்த இடம் பார்க்கடல் இல்லைங்களா, பார்க்கடலில் விஷ்ணுமூர்த்தியினுடைய நெஞ்சுக்குள், அதான் அசபா நடனம்னு சொல்லுவாங்க. தியாகேச பெருமான் ஆடக்கூடிய நடனம் என்னென்னா அசபா நடனம். இப்போ தேருக்கு சாமி எழுந்தருள் செய்வார். எப்போன்னா 7ஆம் தேதி தேர், 6ஆம் தேதி இரவு சாமி தேருக்கு எழுந்தருள் செய்வார். அப்போ வருகின்ற பொழுது அசபா நடனத்தோடு தான் வருவார். தேரிலிருந்து கீழே இறங்கி அந்த திங்கட்கிழமை தேர் முடிஞ்சு கீழே சாமி சபைக்கு செல்லுகின்ற பொழுது அசபா நடனத்தெல்லாம் போவார். அசபா நடனம்னு என்னென்னா விஷ்ணுமூர்த்தியினுடைய மூச்சுக்காற்றில் ஆடக்கூடிய நடனம். அசபைனா மூச்சுக்காற்று. அப்படி அந்த ஒரு பெருமை திருவாரூருக்கு உண்டு. அப்படி அங்கேருந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்திரன் பார்க்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணுமூர்த்திட்டு இருக்கக்கூடிய தியாகேச பெருமானை தேவலோகத்துக்கு கொண்டு போயிட்டான். தேவலோகத்திலிருந்து அங்கே எல்லா தேவர்களும் வழிபாடு செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அங்கேருந்து திருவாரூரில் கொண்டு பிரதிஷ்டை பண்ணினது. அதனால் திருவாரூர் என்று சொல்லுவது தேவர்கள் ஏற்கனவே வழிபாடு செய்து பழக்கப்பட்ட தியாகேச பெருமானை வழிபாடு செய்வதற்காக அங்கே இன்றைக்கும் சாயரட்ச பூஜை என்று சொல்லுவது தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய பூஜை. நீங்கள் திருவாரூரில் என்ன பூஜை பார்க்கணுன்னா சாயரட்சை பார்க்கணும். அதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு 6 கால வழிபாடு. அதில் சாயரட்சை அப்படிங்கிறது 5 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி வரைக்கும் நடக்கும். சரியான கூட்டமாக இருக்கும். திருவாரூர் கோயிலில் எப்பயுமே போனீங்கன்னா கூட்டமே இருக்காது. ஆனால் சாயரட்சைக்கு மட்டும் கூட்டமாக இருக்குது. அது தினசரி சாயரட்சை அங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா எல்லா தேவர்களும் அங்கே வழிபாடு செய்வாங்க ஆரூர் பெருமானை. அப்படி அதெல்லாம் சென்ற வகுப்பில் நாம் சிந்திச்சோம். அது மட்டுமல்ல, அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கும் அங்கே வருவாங்க. தேவாசிரியர் மண்டபத்தில் யாரெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள், சீவன் முக்த அடியார்கள், அவர்களை வழிபாடு செய்வதற்காக வருவாங்க. பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசின் எனும் திருக்காவனம்னார். பூவார் திசைமுகன்னா நான்முகன் பிரம்மன். அப்புறம் திருமால் அப்படின்னா மால் அப்படின்னா திருமால், இந்திரன் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லாரும் அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் காத்து கிடந்தார்கள். எதுக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு. அப்போ அடியார்கள் ஒரு விதத்தில் பார்த்தா தேவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இல்லைன்னா வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி அங்கே வழிபாடு செய்யக்கூடிய பெருமையுடையது அந்த திருவாரூர் திருநகரம். இதெல்லாம் சென்ற வகுப்பில் நாம் சிந்தித்தது தான். இப்படி அடுத்தது 3வது திருப்பாட்டு இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். பல்லியங்கள் பரந்த ஒலியுடன் செல்வ வீதி செழுமணி தேரொலி மள்ளல் யானை ஒளியுடன் மாவொலி எல்லை இன்றி எழுந்துல எங்கனும் பல வகையான வாத்திய விசேடங்களின் சத்தங்களோடு செல்வம் நிறைந்த அந்த திருவீதிகளிலே செல்வத் திருவாரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருவாரூர் அப்படிங்கிறது சைவ சமயத்தினுடைய ராஜதானி. ஆமாம், அங்கே தான் சாமி சுந்தரர் எங்கே பாடுறார் அப்படின்னா, நாகை காரணத்தில் பாடுற பொழுது, நீ நிறைய செல்வத்தை திருவாரூரில் மறைச்சி வச்சுருக்கிற, அந்த செல்வத்தில் ஒரு பகுதியை நான் பார்த்துட்டேன், நான் பார்த்ததில் 3ல் 1 பங்கு எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். திருநாகை காரணத்தில் கேட்குறார். ஆமாம், அது எங்கே எப்படி கேட்பார் அப்படின்னா, முக்கூற்றில் ஒரு கூறு டி அருள வேண்டும் கடல் நாகை காரணம் மேவி இருந்தீர் என்று சொல்லி முக்கூற்றில் ஒரு கூறு அப்படின்னு சொல்லுவார். நீ நிறைய செல்வத்தை மறைச்சி வச்சுருக்கிற திருவாரூரில், அதில் நான் பார்த்ததில் 3ல் 1 பங்கு எனக்கு வேணும்பார். அதுக்கு உரையாசிரியர் எப்படி எழுதுவார்னா, 1 பங்கு உனக்கும் உன்னுடைய மனைவிக்கு உமையம்மைக்கு, இன்னொரு பங்கு விநாயக பெருமானுக்கும் முருகனுக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு, இன்னொரு பங்கு அடியார்களுக்கு. அந்த அடியார்களுக்கு கொடுக்கறது நீ எங்கிட்ட கொடு என்று சொல்லி தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரேல் ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒற்றேன் அப்படின்பார். நீ கொடுக்கலைன்னா இங்கிறது ஒரு அடி கூட நீ எடுத்து போக முடியாது என்று சொல்லி நாகை காரண பதிகத்தில் திருவாரூர் பெருமானை நினைந்து பாடுவார். அப்படின்னா அவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க ஒரு தலம் திருவாரூர், செல்வத் திருவாரூர் என்று சொல்லுவாங்க. அதான் அந்த வீதியே அப்படி இருந்தது. செல்வம் நிறைந்த திருவீதிகளிலே அப்படியே அழகிய தேர்களின் சத்தம், நிறைய தேர்களுடைய சத்தமெல்லாம் வரப்போது. தேர் 7ஆம் தேதி ஆழித்தேர், ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூர் என்று சொல்லி நமக்கு திருமுறைகள். இப்படி பெருமான் அந்த மாதிரி ஒரு தேர் எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லைங்களா. உலகத்திலேயே அந்த திருவாரூர் தேர் என்று சொல்லுவது ஒரு பழமையான ஒரு நிகழ்வு. அந்த தேர்னுடைய சத்தம், அப்புறம் யானை சத்தங்கள், குதிரை சத்தம் கூடி அளவில்லாமல் அந்நகர் எங்கு வெளுந்துள்ளன
என்று சொல்லி இப்படி அந்த வீதியே திருவாரூர் திருவீதியே அவ்வளோ ஒரு செல்வாக்காக இருந்தது என்று சொல்லி செழுமணி தேரொளி என்று சொல்லி அப்படி அடைமொழி கொடுத்து சொல்கிறார். செல்வ வீதி என்று சொல்லுவது இந்த வீதிகள் செல்வங்கள் நிறைந்தன என்பதன்றி எல்லா செல்வங்களையும் தருவன. அதாவது செல்வம் நிறைந்தது மட்டுமல்ல, மற்ற செல்வமெல்லாம் இருக்குது இல்லைங்களா? என்ன செல்வம்? நமக்கு சிவச்செல்வம் என்று சொல்லக்கூடிய அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஞானசம்பந்த பெருமான் தில்லையம்பதி பதிகத்தில் சொல்லுகின்ற பொழுது செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வமதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம். அப்போ 7 செல்வம் சொல்லுவார். அதில் இதெல்லாம் அழியாத செல்வங்கள். அப்படி அது நிறைந்த ஒரு திருவீதி திருவாரூர் திருவீதி. எல்லாம் தரும் செல்வ தியாகேசர் எழுந்தருளி வரும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லி, அது மட்டுமல்ல எல்லா செல்வத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய தியாகேச பெருமாள் எழுந்தருளி வரக்கூடிய ஒரு சிறப்பு. அங்கே தான் அவ்வளோ ஒரு சிறப்பு. அந்த மாதவங்கள் நல்கும் திருவீதி 4 என்று சொல்லி சிதம்பரத்தை சொல்லுவாங்க. மாதவங்கள் நல்கும் திருவீதி 4. இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய 4 வீதிகளுமே மாதவம் செய்தது. அந்த திருவீதியை வணங்கினாவே நமக்கு பிறப்பு நீங்கும் என்று சொல்லி அப்பர் சாமியுடைய புராணத்தில் சொல்கிறார். ஆமாம், அப்பர் சாமியுடைய புராணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த திருவீதியெல்லாம் அப்பர் சாமிகள் எப்படி போனார்னா, அப்படியே உடம்பால் புரண்டு போனாராம். எழுந்திரிச்சு நடந்து போகலை. ஆமாம், அப்படி அது என்ன சொல்கிறார்? பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதிம்பார். இந்த திருவீதியை வணங்கினாவே நம்ம பிறப்பு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. அதே மாதிரி தான் திருவாரூர். ரெண்டும் பழைய தலங்கள் அப்படிங்கிறது. அடுத்த திருப்பாட்டு. மாட மாளிகை சூலிகை மண்டபம் கூட சாலைகள் கோபுரம் தெற்றிகள் நீடு சாலர நீடரங்கெங்கனும் ஆடல் மாதர் அணி சிலம்பு ஆர்ப்பன. அங்கங்கே மாடங்கள் நிரம்பிருந்ததுன்னு சொல்கிறார். திருவாரூரில் மாடம் முதல் அரங்கு வரை குறித்த பலவகை ஆடிடங்களில் எங்கும் ஆடும் மாதர்கள் அணிந்த சிலம்பு சத்திப்பன என்று சொல்லி நிறைய மாடங்கள் இருந்தது. அங்கங்கு ஆடல் அரங்குகள் நிரம்ப அங்கே இருந்தது அந்த ஊரில். அப்படி ஆடல் அரங்குகள் இருக்கின்ற பொழுது மாதர்கள் அந்த காலில் அணிந்த சிலம்பு அந்த ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது. ஏன்னா ஆடல் செய்த எப்பொழுதும் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்ததுனால காலில் அணிந்திருந்த சிலம்புகளுடைய ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது என்று சொல்லி சொல்கிறார். நகருள்ளே ஆடல் நிகழும் பலவகை இடங்களையும் இந்த பாட்டில் கூறினார் என்று சொல்லி சொல்கிறார். மாளிகை அப்படிங்கிறது செய்குன்று. நிறைய அந்த ஊரில் செய்குன்று. தெற்றி என்று சொல்லுவது திண்ணை. சாளரம் என்று சொல்வது மாடியில் இருக்கக்கூடிய பால்கனிகள். அதெல்லாம் நிரம்பிருந்தது என்று சொல்லி சொல்கிறார். நீடு சாளரம் அப்படின்னா காற்று உள்ளே போந்து வர மாதிரி அந்த காலத்தில் கட்டடம் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். வீடு எப்படி கட்டணும்னா, பெரிய மாளிகைகளாக இருந்தாலும் கூட எப்பொழுதும் சாளரங்கள் அப்படின்னா காற்று உள்ளே போய் வர மாதிரி அந்த மாதிரி கட்டியிருப்பாங்களாம் சொல்கிறார். நீடு சாளரம் மிகுந்த காற்று உள்புகுந்து வீசக்கூடியதை அமைக்க பெற்றதனால் இதனை சொல்கிறாங்க. தேரோடு மரங்கேறி செய்யலையார் நடம்பயிலும் திருவையார் என்று சொல்லி திருவையாற்று தேவாரத்துலேயும் இது மாதிரி வரும். சரி, இப்போ 4 பாட்டில் இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் எத்தனையோ சிறப்பு இருக்குது இல்லையா? தியாகேச பெருமானே அங்கே இருக்கிறாருன்னா அதை விட ஒரு சிறப்பு இல்லை. ஆனால் அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, பறவை நாச்சியாருடைய மாளிகை இருக்குதான். சேக்கிழார் பெருமான் எதை சொல்கிறார் பாருங்கள். பறவை நாச்சியாருடைய மாளிகை அமையப்பெற்றது ஒரு பெரிய சிறப்புங்கிறார். அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். 5வது பாட்டில், அங்கு உரைக்கென் அளவப்பதியிலார் தங்கள் மாளிகை இன்னொன்று சம்புவின் பங்கினால் திருச்சேடி பறவையார் மங்கையார் அவர் அவதாரம் செய் மாளிகை அவ்விடத்தை உரைக்கும் உரைகளுக்கு என்ன அளவு இருக்கின்றது அப்படின்னா, அங்குள்ள மாளிகைகளிலே பதியிலார் என்னும் உருத்திர கணிகர் மாளிகைகள் பலவற்றில் உண்டு. இறைவனது ஒரு பாகத்திலே உள்ள உமையம்மையாரின் சேடியாகிய, அதாவது திருமலையில் பார்த்தோம் இல்லைங்களா? திருமலையில் என்ன பார்த்தா, கமலினி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2 பெண்கள் கமலினி அணிந்தது. அந்த கமலினி அவதரித்தது திருவாரூரில். அப்படி திருவாரூரில் கமலினி அவதரித்தது ஒரு பெரிய சிறப்புங்கிறார். இன்னொன்று, அணிந்ததை அவதரித்தது எங்கே? அவங்க ஒற்றியூரில் சங்கிலி நாச்சியாராக அவதரிச்சிருக்கிறாங்க. அப்படி இறைவனது ஒரு பாகத்தில் உள்ள உமையம்மையாரின் சேடியாகிய அணிந்ததை கமலினி என்னும் சேடிமார்களில் ஒருவராகிய கமலினியார் அவதரிக்க நின்றது என்று சொல்வோமானால், அந்த குலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதுங்க, பதியிலார் குலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பதியிலார் குலம்னா, அதாவது நம்ம தவறாக நினச்சிக்கக்கூடாது. கோயிலில் பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு பேர் தான் பதியிலார். அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இதில்
பறவை நாச்சியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலர் வந்து எப்படி எழுதிட்டு போயிடுறாங்கன்னா, பரத்தையர் குலம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு போயிடுறாங்க. அது தவறு. அப்படி கிடையாது. பரத்தையர், சேரி பரத்தையர் வேறு, பதியிலார் குலம் என்று சொன்னால் இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். பெருமான் தான் அவங்களுக்கு ஒரே பற்றுக்கோடு, வேறு சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்கேயும் அவங்களுக்கு இல்லை. இப்போ பறவை நாச்சியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மாவுக்கு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த அம்மாவுக்கு சொந்த பந்தம் எல்லாமே ஆரூர் பெருமான் தான். அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டார் அப்படிம்பார். சுந்தரரை பார்க்குறாங்க இல்லைங்களா? சுந்தரரை பார்க்குற பொழுது ஏன் பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறாருங்க. அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப, வேறு எதுவும் தெரியாது. அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஆரூர் பெருமான் மட்டும்தான். ஏன்னா பறவை நாச்சியாருக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரியே காட்டுறதில்லை. இந்த திருவாரூரில் அவதரித்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் சேக்கிழ பெருமான் நமக்கு காட்டுறார ஒழிய அப்பா யார் அம்மா யாருங்கிறதெல்லாம் இங்கே வர்றதில்லை. ஆனால் சங்கிலி நாச்சியாருக்கு அப்பா இருக்கிறார், நாயிருக்கிறார், அவர் வேறு, அவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர். அதனால் அந்த அம்மாவுக்கு எல்லாமே இருக்குது, சொந்த பந்தமெல்லாம். ஆனால் இங்கே பறவையாருக்கு யாரும் கிடையாதுங்க. எல்லா சொந்தமும் ஆரூர் பெருமான் தான். ஆமாம், அதனால் ஆரூர் பெருமான் தான். அதுவும் சொல்லுவாங்க, பறவையாரை பற்றி யார் அந்த பெண் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற பொழுது நங்கை பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உம்பர்தரத்தார்க்கும் சேர்வரியார் அப்படிம்பாங்க. அப்படின்னா தேவர்களோடு நெருங்க முடியாத அந்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. பறவை நாச்சியாருக்கு அவ்வளவு பெருமை உண்டுங்க. தேவர்கள் கூட பக்கத்தில் நெருங்க முடியாதான். உம்பர்தரத்தார்க்கும் சேர்வரியார் நங்கை பறவை என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பறவை நாச்சியாருடைய சிறப்பு நமக்கு திருத்தாட்கொண்ட புராணத்தில் இன்னும் நல்லா விரிவாக வருது. இருந்தாலும் இங்கிருந்தே அதை ஆரம்பிச்சார், நகரச்சிறப்புலேருந்தே ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமாம், அப்படி அந்த மாளிகையில் வந்து அன்றியும் அவ்வீதி தூது போய் நடந்த திருவடி அடுத்து இன்னும் 2 பாட்டு கழித்து வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமான் தூது போனார் இல்லைங்களா, அது அம்மாவுடைய வீட்டுக்கு தான் தூது போகிறார். அது தெற்கு வாயில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அதான் சொல்கிறேன். அந்த வீதிகளை பற்றி என் உரைக்கு அப்படின்னா, அதாவது அந்த அவ்விடத்தே உரைக்கும் உரைகளுக்கு என்ன அளவு இருக்கின்றது அப்படிங்கிற அந்த அம்மாவுடைய பதியிலார் குலத்திலே தோன்றிய அந்த சம்புவின் சிவபெருமானுடைய உமையம்மையினுடைய சேடிமார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பறவை நாச்சியாரே வந்து அவதரிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு மேலே அங்கே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அந்த பெருமைக்கு மேலே என்ன இருக்குது என்று சொல்லி சேக்கிழ பெருமானே இங்கே கேட்கிறாரு. இதுவும் அதே மாதிரி தான். அம்மா வந்து பார்த்ததும் அது விதியின் காரணமாக தான். சங்கிலி நாச்சியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது அப்படி தான் சொல்லுவார். ஆமாம், அங்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நல்லா 5 எழுத்து நெஞ்சு தொடுக்குன்னு வரும். அன்பு நாரா 5 எழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து என்புள்ளிருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி செய்து மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படின்றார். இங்கே எப்படி சொல்கிறார விதியுமே அதே மாதிரி அங்கேயும் விதி தான் சொல்கிறார். அப்போ சுந்தரர் பார்க்கணுன்னு திட்டம் போட்டெல்லாம் யாரையும் போய் பார்க்கலை. எல்லாத்துக்கும் காரணம் விதி தான். விதியால் கண்ணுற்றார்னு சொல்லுவார். எப்படி பூ கட்டணும்னு அங்கே சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். சங்கிலி நாச்சியார் எப்படி பூ கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். பூ மண்டபத்தில் அம்மா வந்து குடும்ப வாழ்க்கை பிடிக்காமல் கோயிலில் வந்து மாடம் அமைத்து கொடுத்து, அந்த அப்பா மாடம் அமைத்து கொடுக்குறாரு. அந்த 4 பக்கம் திரை இருக்கும், 4 பக்கம் திரை இருக்கும். அம்மா வந்து மலர் தொடுப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, 5 எழுத்தை வந்து வெளியில் சொல்லக்கூடாது. மலர் தொடுக்கிற போது வெளியில் சொன்னால் எச்சில் படும் இல்லையா, அதனால் 5 எழுத்து நெஞ்சு தொடுக்கனர். அதாவது அன்பு நாரா உள்ளுக்குள்ளே வந்து 5 எழுத்தை தொடுத்துட்டு இருந்தாங்களாம். கை வந்து மலரை கட்டிகிட்டு இருந்துதான், பூவை கட்டிகிட்டு இருந்துதான். அந்த கையில் மலர் கட்டுவதற்கு நாறு தான் வந்து வாழை நாட்டில் கட்டுவாங்க. அந்த உள்ள தொடுத்த 5 எழுத்துக்கு நார் என்னென்னா அன்பு அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அன்பு நாராய் 5 எழுத்து நெஞ்சு தொடுக்க, அப்புறம் அலர் தொடுத்து என்புல இருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறெடுத்து அப்படியே மாலை கட்டி அந்த திரையை நீக்கி இந்த மாலையை கொடுக்குற பொழுது மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை அப்படி கொடுத்தோன்னா அந்த அம்மா இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த கொடுக்குற நேரத்தில் சுந்தரர் பார்த்துட்டார். அதுக்கு என்ன காரணம்னா அந்த விதி தான் காரணம் என்று சொல்லி அங்கே சொல்லுவார். அது மாதிரி இங்கேயே அதே மாதிரி தான் சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட பறவை நாச்சியார் இருக்கிறது ஒரு மாளிகை இருக்கிறது ஒரு சிறப்பு என்று சொல்லி சொல்கிறார். பதியிலார் உருத்தர கணிகர், இது ஒரு குலம். பதியிலார்னா சிவபெருமானையும்
அவனே போன்ற அரணடியார்களையுமே அன்றி வேறு பதியில்லாதவர்கள். திருவாசகத்தில் வருது பாருங்கள், உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரை என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அதெல்லாம் அந்த குலந்தான். அப்படி என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோல் சேரற்க என்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த பறவையார் என்று சொல்கிறாங்க. தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இன்னும் அந்த குலத்துக்கு நிறைய சொல்வார். சம்புவின் பங்கினால் அப்படின்னு சொல்லி, சம்புவின் பங்கினால் அந்த சம்புனா சிவபெருமான் சுகத்தை உண்டு பண்ணுவன் அர்த்தங்க. சம்புனா சுகத்தை செய்பவன் அர்த்தம். அப்படி சம்புவின் பங்கினால்னார். அப்படி சம்புவினுடைய பங்கினால் யார்? உமையம்மை. உமையம்மைக்கு பணி செய்யக்கூடிய 2 பெண்கள், அதில் ஒன்று கமலினி, இன்னொன்று அணிந்ததை. அதில் கமலினி தான் வந்து பறவையாராக அவதரித்திருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போ சம்புவின்னா சிவபெருமானுடைய அந்த பங்கினலாக இருக்கக்கூடிய உமையம்மையினுடைய சேடியர் என்று சொல்கிறார். பங்கினால் திருச்சேடி என்று சொல்கிறார். இவரோட கமலினி யாரே பறவையாராய் வந்து இங்கே அவதரித்தனர் அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த பாட்டு அடுத்த பாட்டு தான் சாமி வந்து தூது போனதை இந்த பாட்டில் சொல்கிறார். 6வது பாட்டில் சொல்கிறாருங்க. அதாவது சுந்தரருக்காக சாமி தூது போகிறார். அப்படி தூது போன பொழுது அந்த தாமரை போன்ற திருவடி 2 முறை போகிறார். ஒரே இரவில் 2 முறை தூது போகிறார். சாமி வந்துங்க 2 முறை வந்து ஒரு வீட்டுக்கு வந்தது பெரிய புராணத்தில் 2 இடம். ஒரு இடம் எதுனா திருநீலகண்ட நாயனாருடைய வீடு, இன்னொன்று பறவைநாச்சியாருடைய வீடு. வேறு எந்த வீட்டுக்கு 2 முறை போகிறதில்ல. அதாவது வருவார், ஒரு யோகியாக வரார், மீண்டும் வந்து அருள் செய்வதற்கு உமையம்மையோடு வருவார். இந்த 2 இடத்துக்கு மட்டும் 2 முறை போகிறார். உமையம்மையினுடைய, அதாவது உமையம்மை இல்லாமல் போகிறார். அதான் இந்த பாட்டு அருமையான திருப்பாட்டு. படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூதுபோய் நடந்த செந்தாமரையடி நாருமால். அப்படின்னா படர்ந்த பேரொளி பன்மணி வீதி, பேரொளி வீசும் பல மணிகள் தூக்கி கட்டிய அந்த நகரின் அம்மாளிகை இருக்கும் வீதியானது, பறவைநாச்சியாருடைய மாளிகை எங்கே இருக்குன்னா தெற்கு கோபுரத்துக்கிட்ட இருக்குது. தெற்கு கோபுரம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் ஒரு பகுதி பறவைநாச்சியாருடைய இல்லமாக இருந்தது என்று சொல்லுவாங்க. அங்கே வந்து அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே சுந்தரர் பாடியிருக்கார். அம்மாவுடைய வீடு இப்போ கோயிலாக இருக்குது, அதில் வந்து சுந்தரர் பாடியிருக்கிறார். மொத்த திருவாரூருக்குள்ளேயே 3 பாடல் பெற்றது இருக்குதுங்க. ஆமாம், இது ஒன்று பூங்கோயில் ஒன்று, அதுபோக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறநெறி என்று சொல்லக்கூடியது ஒன்று, அப்புறம் தெற்கு கோபுரத்தை தாண்டி அம்மா இருந்த வீடு இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று. இது மொத்தம் 3 ஸ்தலங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அங்கேயே இருக்குது. அப்படி பல மணிகள் தூக்கி கட்டிய நகரின் மாளிகை இருக்கும் வீதியானது, அதாவது அதாவது இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார். திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத திருவடி. இடர்ந்த ஏனம் அப்படின்னா, ஏனம்னா பன்றி. திருமால் என்ன செஞ்சார்? பன்றி அவதாரம் எடுத்து பெருமானுடைய திருவடியை பார்க்கறதுக்காக கீழே போனார். அதான் இடர்ந்தன்னா ரொம்ப இடர்பட்டு துன்பப்பட்டு அப்படின்னு சொல்கிறார். அவராலையும் பார்க்க முடியல. அப்புறம் அன்னமும் தேடுவார். அன்னம்னா நம்முடைய பிரம்மன் வந்து என்ன பண்ணால் அன்னப்பறவையாக மாறி இறைவனுடைய திருமுடியை பார்க்கறதுக்காக போனால் அவனும் பார்க்க முடியல. அப்படி இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார். அப்படி தேடி கண்டுபிடிக்க முடியாத பெருமான் என்ன பண்ணார்? தன்னுடைய தொண்டருக்காக, சுந்தரருக்காக ஒரே இரவில் 2 முறை தூது போனார். அதான் சொல்கிறார், தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமால்னார். அப்படி அவர் சென்று அந்த தூது சென்ற அந்த தாமரை போலும் திருவடி மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. இன்றைக்கி வரைக்கும் அந்த வீதி மணந்து கொண்டே இருக்குதான். ஏன்னா பெருமான் சென்றதனால் அந்த தாமரை போன்ற திருவடி அந்த தெற்கு வீதியில் நடந்து வந்ததுனால இன்றும் வந்து அந்த திருவேதி மணந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். அந்த ஊரில், அந்த திருவாரூரில் வந்து அதாவது ஆந்திராவிலிருந்து ஒரு அம்மா வந்து கொஞ்ச நாள் இதெல்லாம் தெரிஞ்சு, இந்த பானத்தை எல்லாம் தெரிஞ்சு அங்கே வந்து இருந்தாங்க. அப்படி அந்த அம்மா வந்து அவங்க நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு பெரிய புராணத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு வந்து பெரிய புராணத்தை முழுக்க தெலுங்கில் எழுதி அந்த நூலெல்லாம் வெளிவிட்டாங்க. இலவசமாக நூலெல்லாம் வெளிவிட்டாங்க. அந்த அம்மா ஒரு நாள் இரவு முழுக்க அந்த தெற்கு வீதியிலே படுத்திருந்தாங்க. இரவு முழுக்க தெற்கு வீதியிலே படுத்திருந்தாங்களாம். பெருமான் தூது போன வீதி, அங்கே நாம் ஒரு நாள் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு உணர்வு பாருங்களேன். வெளியிலேருந்து ஆந்திராக்காரர் தான்,
ஆனால் அவங்களுக்கு ஒரு உணர்வு, விடிய விடிய அந்த வீதியிலேயே படுத்திருந்தாங்கன்னு சொல்லுவாங்க திருவாரூர்காரரு. அவ்வளவு சிறப்புடைய திருவீதி அது. பெருமான் எப்படி தூது போனார் அப்படிங்கிறத நமக்கு ஏயர்கோன் கலிக்காமனார் புணத்தில் தான் நாம் பார்க்க முடியும். ஆமாம், பெருமான் நம்பிகள் பறவை நாச்சியாருக்கு பொருள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போனவர். அப்படி பொருள் கொண்டு வரேன்ட்டு போனவர் ஒற்றியூர் போய் சங்கிலியை பார்க்கிறார். சங்கிலியை பார்த்த உடனே திருமணம் செய்து கொள்ளுகிறார். அப்புறம் வர்றதில்லை. திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அந்த பெருமான் சபதம் செய்கிறார், இந்த ஊரை விட்டு தாண்ட மாட்டேன்னு சொல்லி. அதை சங்கிலி நாச்சியார் அப்போ தான் திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த ஊரை தாண்டுகின்ற பொழுது 2 கண்ணும் போயிடுது. அப்படி 2 கண்ணும் போனதுக்கு பிறகு கண் இல்லாமையே அவர் காஞ்சிபுரம் வர்றார். காஞ்சிபுரத்தில் இடது கண் கிடைக்குது. அதற்கு பிறகு திருவாரூர் வருகிறார். திருவாரூர் வருகின்ற பொழுது அங்கே தான் அர்த்தசாம பூசையில், அதான் நமக்கு அர்த்தசாம பூசையில் ஏதாவது விண்ணப்பம் வச்சா உடனே நடக்கும். அவர் எல்லா தலங்களும் போய் வந்தார். கடைசியாக அர்த்தசாம பூசையில் தான் மீளா அடிமை உமக்கு ஆலை என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுறார். அந்த மீளா அடிமை பதிகம் பாடி முடிச்சோடனே கண்ணு கிடச்சிருது. கண்ணு கிடச்சதுக்கு பிறகு இப்போ அவருக்கு என்னென்னா, எப்படி 2 கண்ணோட பறவை நாச்சியார் வீட்டிலிருந்து வெளியில் வந்தோமோ அதே மாதிரி பறவையாருடைய வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது 2 கண்ணோட தான் போகணும் அப்படிங்கிறது சுந்தரருடைய ஒரு உறுதிப்பாடு. அதனால் பெருமான்கிட்ட அந்த வலது கண் வாங்கிடுறார். மீளா அடிமை பதிகம் பாடி வாங்கிடுறார். அதற்கு பிறகு போகிறதுக்கு உடனடியாக போக முடியாது. அப்போ தான் பெரியவங்க 2 பேர்த்த அனுப்புவாங்க. பெரியவங்க போய் சொன்ன அம்மா திட்டி விட்டுருவாங்க. அப்புறம் சாமியை அனுப்புவாங்க. சாமியே போவார். சாமி செல்லுகின்ற பொழுது ஒரு சிவாச்சாரியார் கோலத்தில் போகிறார். அப்படி சிவாச்சாரியார் கோலத்தில் கிட்டத்தட்ட அவர் போன நேரம் பார்த்தா ஒரு 11 மணி 12 மணிக்கு பக்கமாக இருக்கும். ஏன்னா அர்த்தசாம பூசையெல்லாம் முடிஞ்சு இவருக்கு கண்ணு கிடச்சதுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி சுந்தரர் பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்ய அதற்கு பிறகு தான் போகிறார். அப்படி போகிற பொழுது அம்மா இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஐயர், அப்போ சுந்தரரும் வீட்டில் இல்லையா, அவர் தான் இங்கே இருக்கிறாரு. அம்மா தனியாக இருக்கிறாங்க. இப்படி தனியாக நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் பெருமானை பூஜை செய்யக்கூடிய ஒருத்தர் இப்படி வரலாமா என்று சொல்லி பறவை நாச்சியார் ரொம்ப பயந்துட்டாங்களாம். அப்படி பயந்துட்டாங்க. ஆனால் அவர் சாமி தனியாக போகலை, உமையம்மை கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா எப்பொழுதும் பிரியாதவள் தான், பாகம் பிரியால் தானே. ஆனால் அது அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் ஒரு பாட்டில் சொல்வாருங்க. பாதி மதிவாள் சடையாரை பாதி இரவில் நனைந்தது என்னே என்று பயம் எய்தி பாதி உமையாள் திருவுருவில் பரமராவது அறியாதே பாதி மதிவாள் முதலாரும் பதைத்து கடை திறந்தார் என்று சொல்லி எல்லாம் பாதி பாதி பாதினே வரும். அந்த பாட்டில் 4 வரையுமே பாதி பாதினே வரும். அப்படின்னா அந்த மாதிரி நள்ளிரவு நேரத்தில் முதல்ல போயிட்டு வர்றாரு. அம்மா கொஞ்சம் பேசி விட்டுறாங்க. இப்படி பொருள் கொண்டு வரேன்னு போனவர், அடியார்களுக்கு பங்குனி உத்தரம் வரப்போகுது, பொருள் கொண்டு வரேன்ட்டு போனவர் சங்கிலிபால் தொடக்குண்டு அங்கேயே இருந்துட்டார். அவருக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு அழகா என்று சொல்லி திட்டி விட்டுறாங்க. சாமி அதை வாங்கிட்டு வந்துடுறார். அப்புறம் சுந்தரர்கிட்ட அம்மா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி, பறவையார் ஒத்துக்க மாட்டேன்ட்டான்னு சொல்லி சுந்தரர்கிட்ட சொல்லுகின்ற பொழுது சுந்தரருக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் சொல்கிறார், அடியார் இடுக்கண் தரியாறு. நமக்கு ஒரு பெரிய இதுங்க, அடியாருடைய துன்பத்தை சாமி பார்த்துட்டு இருக்க மாட்டாராம். அடியார் இடுக்கண் தரியாறு, நீங்கள் ஏன் இப்போ முடியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்களே தானே என்னை வழியை ஆட்கொண்டீங்க. நான் உங்களுக்கு நான் தோழனாக வரணும்னு சொல்லலை, உங்களுக்கு அடியாராக வரணும்னு நான் சொல்லலை, நீங்களே தான் என்னை வழியை ஆட்கொண்டீங்க, எனக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னுடைய துன்பத்தை நீக்க மாட்டேங்கிறீங்களே என்று சொல்லி உயிரை விடுவேன் அப்படிங்கிறார். அப்புறம் தான் 2வது முறை போகிறார். 2வது முறை செல்லுகின்ற பொழுது பறவை நாச்சியார் தெரிஞ்சுக்கிறாங்க, வர்றது சாமி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதற்கு பிறகு தான் திருவடியில் விழுந்து வணங்குறாங்க. அதற்கு பிறகு அவர் எல்லாம் பரிசனங்களோட பறவையாருடைய மாளிகைக்கு போவார். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அப்படி நடந்த செந்தாமரை அடி, ஒரு இரவில் 2 முறை தூது போனவர் நம்பிகள். யாருக்காகன்னா தன்னுடைய தொண்டருக்காக. அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறார், தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரை அடி நாருமால் என்று சொல்லி சுந்தரருக்காக பெருமான் 2 முறை நடந்து போனதுனால அந்த திருவீதி அவ்வளவு சிறப்புடையது என்று சொல்லுவாங்க. இப்படி பெருமான் எத்தனையோ அடியார்களுக்காக செய்திருக்கிறார். இதே சுந்தரருக்காக பசியோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய அது என்ன ஊர், திருக்கச்சூர்
திருக்கச்சூரில் வந்து பசியோடு போய் மதிய வேலையில் இருக்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு அந்த அக்ரஹாரத்தில் ஒவ்வொரு அந்தணர்களுடைய மனையாக சென்று அவர் வந்து பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார், இறந்து கொண்டு வந்து சுந்தரருக்கு கொடுத்தார். இப்படி எத்தனையோ செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு உலவாரப்பணி செய்து கொண்டு அப்படியே அவர் களைப்பாக வருவார். அப்படி வருகின்ற பொழுது பைஞ்சேலியில் நம்முடைய அப்பர் சாமிகளுக்காக கட்டமுது கொண்டு வந்து கொடுப்பார். இப்படி அடியார்களுக்காக பெருமான் வந்து எத்தனையோ செய்திருக்கிறார். விழியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய், காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வழிபோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னியிருந்தார், விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண் கிழிக்கும் ஏனமும் காண்பறிவர்தாம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்வார்கள். திருப்பைஞ்சியில் வருகின்ற பொழுது மதிய நேரம் அப்பர் சாமிகள் அப்படியே பசியோடு அங்கே இருப்பார். அப்படி பசியோடு இருக்கிற பொழுது அந்த இந்த மாதிரி ஒரு வெயில் காலம், உடனே என்ன பண்ணாராம் பெருமான், அந்த இடத்தையெல்லாம் ஒரு சோலையாக மாற்றினாராம். அப்புறம் தண்ணியே இல்லாதிருந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று, குளத்தை ஒன்று உருவாக்குனாராம். காவும் குளமும் சமைத்து காட்டிம்பார் சேக்கிழார் பெருமான். அப்புறம் கட்டமுதை கொண்டு வந்து அப்படியே அப்பர் சாமி முன்னாடி உட்காந்துட்டு, இந்த கட்டமுதை உண்டு எல்லாம் அடியார்கள் எல்லாம் நீங்கள் பசியை போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அருள் செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்லுவார். இப்படி எல்லாம் பெருமான் வந்து அடியார்களுக்காக அவரே வழியை வந்து பணி செய்த பெருமை நம்முடைய சைவத்தில் நம்முடைய சிவபெருமான் தான் செய்திருக்கிறார். இப்படி இப்போ சுந்தரருக்கு அது மாதிரி 2 முறை தூது போனதுனால அந்த தாமரை போன்ற திருப்படி நடந்த அந்த வீதி இன்னும் மணந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், மணி வீதி தான், மணிகள் கட்டி அலங்கரிக்கப்பட்ட திருவீதி. மணி வீதி அவ்வீதிகளில் எப்போதும் நிகழும் திருவிழாக்களின் பொருட்டு செய்யப்பெறும் அலங்காரங்கள் என்று சொல்லி வீதிகள் தோறும் வீதிகள் விளவினார்ப்பும், நாட்டு சிறப்பில் சொன்னாருங்களா, வீதிகள் எப்பொழுதும் விழா கோலமாக இருக்கும். அது திருவாரூர் சொல்லவே தேவையில்லை. வீதிகள் விளவினார்ப்பும் விரும்பினர் விருந்தினார்ப்பும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும் ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் என்று சொல்லி நாட்டு சிறப்பில் சொல்கிறார். சோழ நாட்டில் வந்து எப்படி இருக்குன்னா, எல்லா வீதிகளும் எப்போ பார்த்தாலும் விழா கோலமாக இருக்குமா. அதே மாதிரி எந்த வீட்டிலையும் வந்து பிள்ளை பேர் இல்லாத வீடுகளே கிடையாதான். எல்லா வீட்லேயும் குழந்தைகள் இருக்குமா. அதே மாதிரி எல்லா வீடுகள்லேயும் வந்து அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் கூட அந்த நெறிமுறை தவறி வாழாதான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஊர் நம்ம சோழநாடு என்று சொல்லி, அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அஞ்சலத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி அஞ்சலத்தை சொல்கிறதுனால அங்கே ஒரு குறை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் என்று சொல்லி அஞ்சலத்தை சொன்னதுனால அங்கே பிணிகள் வருவதற்கு அஞ்சியது என்று சொல்லி சொல்கிறார். இப்படி இடர்ந்த ஏனம்னா பன்றியுடன் பூமியை தோண்டிக்கொண்டு அடிதேடி சென்ற விஷ்ணுமூர்த்தி, அன்னம் என்று சொல்லுவது பிரம்மன் என்று சொல்கிறார். தேடுவார் ஏனத்தாலும் அன்னத்தாலும் தேடப் பெறுபவர் என்று சொல்லி, இது லிங்கபுராண குறுந்தொகையில் 11 பாட்டில் நம்முடைய அப்பர் சாமிகள் வந்து ஏன் 2 பேரும் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்கு அங்கே இருக்குது. புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடரொளி வண்ணனை மிக்கு காணலுற்றாருங்கு இருவரே என்று சொல்லி பூ நேரும் கொண்டு பெருமான வழிபாடு செய்யலை. அன்போடு வந்து அவர்கள் வந்து இறைவனை வழிபாடு செய்யலை. அதனால் 2 பேரும் காண முடியலை என்று சொல்லி அந்த லிங்கபுராண குறுந்தொகையில் அப்பர் சாமி சொல்கிறார். தேடுவார் தேடப்படுவார் தொடர்ந்து கொண்டு பெருந்தேவர்களால் தேடப்பெறும் பெருமை வாய்ந்தவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமான் வந்து தன்னுடைய அடியார்களுக்காக தூது போயிருக்கிறார் என்று சொல்லி ஓரிரவிலே 2 முறை நடந்து தூது சென்ற சரிதத்தை குறித்தது என்று சொல்லி சொல்லார். செந்தாமரை அடி நாரும் என்று சொல்லி செந்தாமரை போன்ற திருவடியின் திருமணம் வீசும் என்று சொல்லி சொல்கிறார்கள். தேடுவார் தேடி தொடர்ந்து கொண்டதுமன்று தேடி தூதும் போனார் என்று சுவையும் காண்க என்று சொல்லி அவங்க தேடி காண முடியாத அந்த திருவடி தூது சென்றது தொண்டருக்காக என்று சொல்லி சொல்கிறார். செங்கன் மாதர் தெருவில் தெளித்த செங்குங்குமத்தின் குழம்பை அவர் குழல் பொங்கு கோதையில் பூந்துகள் வீழ்ந்துடன் அங்கன் மேவி அலறு புலர்த்துமால். அந்த திருவாரூரில் நகரத்தில் சிவந்த கண்களையுடைய பெண்கள் தெருவில் தெளித்த குங்கும குழம்பை அவர் கூந்தலிலே அணிந்த புது பூமாலைகளிலிருந்து பூந்தாதுகள் உதிர்ந்து விழுந்து குழம்பினுடனே அங்கு பொருந்தி அச்சேற்றை உலரச் செய்யும். அதாவது திருவீதிகளை எல்லாம் ஏன்னா பெருமான் வலம் வரக்கூடிய திருவீதி அதை எப்படி அவங்கெல்லாம் சுத்தப்படுத்தி குங்கும குழம்பு அதில் தெளிப்பாங்களாம். குங்குமத்தை தெளித்து அப்படி அந்த வீதியெல்லாம் தூய்மைப்படுத்துகின்ற பொழுது அவங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மலர் இருக்குது பாருங்கள், அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த
தாதுக்கள் எல்லாம் விழுந்து அது வந்து அந்த சேற்றை உலர்த்தும், ஏதோ ஒரு இயற்கையாக சொல்கிறார். அப்படி அந்த சேற்றை உலர்த்தும் என்று சொல்லி, பூந்தாதுகள் உதிர்ந்து விழுந்து குழம்பினுடனே அங்கு பொருந்தி அச்சேற்றை உலரச் செய்யும் என்று சொல்கிறார். செங்கன் மாதர் தெளித்த செங்குங்கும குழம்பு என்று சொல்லி அப்படி அந்த ஊரினுடைய ஒரு சிறப்பை சொல்கிறார். இறைவன் திருப்படி தூது நடந்த மனத்தினை குங்குமக்குழம்பு சாத்தி வணங்கினார் என்று ஏன்னா பெருமான் தூது நடந்த வீதி இல்லைங்களா, அதனால் குங்குமக்குழம்பு சாத்தி அதை வழிபாடு செய்தார்கள் என்று சொல்கிறார். இன்னொன்று, இந்த பாட்டு அருமையான பாட்டு, 8வது பாட்டில் அங்கே வந்து இப்போ நம்ம வந்து எல்லா ஊர்லேயும் வந்து நம்ம அடியார்கள் பதிகம் பாடுவாங்க, அது எல்லா பக்கம் இருக்கிறது தான். ஆனால் அந்த திருவாரூரில் வந்து கிளிகளும் அங்கே இருக்கக்கூடிய நாகனவாய் பறவைகளும் பதிகம் பாடிக்கொண்டிருந்தது. ஏன்னா மனிதர்கள் பாடக்கூடியதை கேட்டும் அதுகளும் பாடிக்கொண்டிருந்தது. பறவைகள் கூட அங்கே வந்து தேவார திருப்பதிகங்களை பாடிக்கொண்டிருந்தது என்று சொல்கிறார். உள்ளம்மார் உருகாதவர் ஊர் விடை வள்ளலார் திருவாரூர் மருங்களாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள் பைங்கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள். அதாவது என்ன சொல்கிறார், உள்ளமார் உருகாதவர் அப்படின்னா யாவர்தாம் மனமுருகாதவர்கள். ஊர்விடை அதை இடபத்தில் எழுந்தருளி வரும் தியாகேசரது திருவாரூரின் தெருப்பக்கங்களில் எல்லாம் தெளியும் ஓசை திருப்பதிகங்களை பசிய கிளிகள் பாடுவன. பதிகத்தை வந்து கிளிகள் பாடிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் அவற்றை நாகனவாய் பறவைகள் கேட்டுக்கொண்டு, ஏன்னா கிளிகள் வந்து பேசக்கூடிய இயல்புடையது இல்லைங்களா, கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கிளிகள் பாடிக்கொண்டு இருக்குதான். நாகனவாய் பறவைகள் என்று சொல்லி அந்த பறவைகள் வந்து அது பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தது என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். ஆரூர் வீதி மருங்கெல்லாம் திருப்பதிகங்கள் கிள்ளை பாடுவ போவை கேட்பன எனில் யார்தாம் உள்ள முருகாதவர். அப்படி கிளிகளெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறது, பறவைகள் கேட்டுக்கொண்டிருக்குது, அதை பார்த்தா யாருக்கு தான் மனம் உருகாது என்று சொல்லி இருக்கிற. ஊர் விடை வள்ளலார், விடை ஊர் வள்ளலார் என்று சொல்லி விடையூர்ந்து வரும் வீதி விடங்கராகிய தியாகேச பெருமான் என்று சொல்லி சொல்கிறார். ஊர் விடை வள்ளலார் என்று சொல்லி சொல்கிறார். வள்ளல்னா வரையாறாது கொடுப்போன் என்று சொல்கிறார். அருளாலும் பொருளாலும் வரையறையின்மையின் இவரே உண்மை வள்ளலாவார். வள்ளலார் அப்படின்னா என்னென்னா எதிர்பாராமல் கொடுக்கக்கூடியவங்க தான் வள்ளலார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு செய்யக்கூடியது பெருமான் தான் செய்வார் இல்லைங்களா. நம்ம கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வள்ளலார் மலை ஏறி செல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல வள்ளலார் அப்படின்னு சேக்கிழ பெருமான் சொல்கிறார். ஏன்னா அவர் எதிர்பார்த்து பெருமானுக்கு அன்பு செய்யலை. அவருக்கு முக்தினா என்னென்னு கூட தெரியாது. பெருமானிடத்தில் எதுவும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்தவர் யாருன்னா கண்ணப்ப நாயனார். அதனால் அங்கே வள்ளலார் அப்படின்ட்டு வள்ளலார் மலையை ஏறுகின்ற பொழுது அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் அப்படின்னு சொல்லி தியாகேசர் என்று சொல்லி தெல்லும் ஓசை தெளிந்த ஓசையுடைய தெளிவிக்கும் ஓசையுடைய என்று சொல்லி தெல்லுதல்னா தூக்கி எறிதல் என்று கொண்டு சொல்வோர் கேட்போர்களது வினைகளை ஓடத்துறக்கும் ஓசை. அது பதிகத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொல்கிறார் பாருங்கள். தெல்லும் ஓசை திருப்பதிகங்கள். தெல்லுதல்னா இந்த தெல்லு விளையாடுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கிராமத்தில், அது மாதிரி தெல்லுதல்னால் தூக்கி எறிதல். இந்த பதிகத்தை பாடுனா நம்முடைய வினைகளெல்லாம் தூக்கி எறியப்படுமா. அது அந்த பதிகம் அப்படிங்கிறதுக்கு சிவகோணிய உரையை சொல்லுகின்ற பொழுது மெய்ப்பொருளை குறிக்கக்கூடிய சொல் வடிவம் அப்படிம்பார். அப்படின்னா மெய்ப்பொருளை என்ன, சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல் வடிவம் தான் பதிகம். வேறு எதுலேயும் நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. வேத ஆகமங்கள் தெரிஞ்சால் நம்ம படிக்கலாம், வேத ஆகமம் நமக்கு தெரியாது. வேத ஆகமத்துக்கு நிகரான இன்னொன்று என்னென்னா திருமுறை தான், தமிழ் வேதம் இது இல்லைங்களா. அப்போ ஒன்று வேதங்கள், 4 வேதங்கள், சிவ ஆகமங்கள். அதற்கடுத்து வேறு என்ன பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்தது? திருப்பதிகங்கள் தான் உகந்தது, வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அதை பதிகம் என்று சொன்னால் மெய்ப்பொருளை குறிக்கக்கூடிய சொல்வுடைய. திருமுறைனா முக்தி திருவுக்கு ஏதுவாகிய ஞான நூல் என்று சொல்லி உரையாசிரியர் சொல்கிறாருங்க. இந்த பழமொழி படிக்கரை பதிகத்தில் தான் பதிகத்தினுடைய பலன் சொல்லுகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறாருங்க. அந்த ஒரு பதிகத்தை படித்தா மட்டும், அந்த பதிகத்தில் மட்டும் வேறு எதுலேயும் அப்படி வராது. அந்த பதிகத்தை படித்தாலும் சரி, இல்லை படிக்கிறவங்க சொல்லி கேட்டாலும் சரி, அது கேட்குறவங்களுடைய கிளைகள் அவங்களுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அவங்களுடைய அவங்க குடும்பம் எல்லாத்துக்கும், அவங்க மரபில் வந்த எல்லாத்துக்கும் இரவு பகல் 2 நேரத்துலேயும் துன்பங்கள் வராது என்று சொல்லி அந்த பதிகத்தில் மட்டும் பலன் சொல்கிறார் சுந்தரர். பல்லுயிர் வாழும் தென்னீர் பழமண்ணி படிக்கரையை அள்ளியந்தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்று சொல்லி இரவும் பகலும் துன்பம் வராது. சொல்கிறவங்க கேட்குறவங்க, அதே மாதிரி அவங்களுடைய கிளைகள். நீங்கள் இப்போ குழந்தை எங்கேயாச்சும் அமெரிக்காவில் லண்டனில் எங்கேயாச்சும் படிச்சுட்டு இருக்குது,
அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. அதனால் நீங்கள் படித்தாவே அந்த பலன் வந்து அந்த குழந்தைகளுக்கு போய் சேருமா. அந்த பதிகத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த இது வந்து யார் சொன்னாங்கன்னா, நமக்கு சென்னிப்பையா சொன்னார். ஒரு ஒரு இதுக்காக நான் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கிற பொழுது, வேலுசாமி இந்த பதிகத்தில் அப்படி சொல்லியிருக்கு, வேறு எந்த ஒரு பதிகத்திலையும் இந்த மாதிரி சொல்லலை. அதனால் இந்த பலம் பண்ணி படிக்கிற பதிகம் படித்தா சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் போய் சேரும். அதை வாய் விட்டு படித்தா கேட்குறவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லி ஐயா வந்து சொன்னாங்க. ஆமாம், அருமையான திருப்பதிகம் அது. முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான், சென்னியில் எங்கள் பிரான் திரு நீலமிடற்றெம்பிரான், மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் நிழல் கீழ் பன்னிய எங்கள் பிரான் பழமண்ணி படிக்கரை என்று சொல்லி முதல் பாட்டு ஆரம்பிக்கும். தினசரி அடியனெல்லாம் அந்த பதிகம் தினசரி படிக்கிற பதிகம் அடியனுக்கு. அது அருமையான ஒரு திருப்பதிகம். அந்த பதிகத்தை படித்தோன்னா நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் அந்த பலன் போய் சேரும். அதான் அந்த பதிகத்தில் தான் திருக்கடைக்காப்பில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ இது நாலாய போகாமை பதிகத்தில் வருது, கிளைக்குன்னு வருது. அதில் வந்து என்ன வருது அப்படின்னா, நாலாய போகாமை நஞ்சனியும் கண்டனுக்கு ஆலாய அன்பு செய்வோம் அடநெஞ்சு அரண்நாமம் கேளாயினம் கிளைகிளைக்கும் கேடுபடா திறமருளி கோலாய நீக்குமவன் கோழிலியம் பெருமானே. எல்லாத்துக்கும் அந்த கோள்களுடைய தாக்கம் நீங்குன்னு சொல்லி சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஆனால் இந்த பதிகத்தில் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமக்கும் அப்படிங்கிறார். சொல்கிறவங்க கேட்குறவங்க அவங்களுக்கு அவங்களுடைய கிளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பதிக பலன் எங்கேயும் சொல்லலை. அதனால் இந்த திருப்பதிகம் வந்து எல்லோரும் கண்டிப்பாக தினசரி பாராயணத்துக்கு இந்த பதிகம் நம்ம வச்சுக்கணும். 7ஆம் திருமுறையில் இருக்கக்கூடியது பலமண்ணி படிக்கரை பதிகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம். நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொன்னால் படிக்காதுங்க. அதனால் என்ன செய்யணும், அவங்களுக்காக நம்மளே படிக்கலாம். அப்படி ஒரு பதிகம். சுந்தரருடைய பதிகம் இன்னொரு பதிகத்தில் என்ன சொல்வார்னா, கேதார்நாத் பதிகத்தில் சொல்வார், நாவின் மிசை அறையனோடு தமிழ்ஞான சம்பந்தன் யாவர் சிவனடியார்களுக்கு அடியான் அடித்தொண்டன் தேவன் திரு கேதாரத்தை ஊரன் உரை செய்த பாவின் தமிழ் வல்லார் பரலோகத்திருப்பார் என்று சொல்லுவார். அப்படின்னா அந்த பதிகத்தில் என்ன சொல்லார்னா, நாவின் மிசை அறையனோடு தமிழ்ஞான சம்பந்தன் திருநாவுக்கரசு நாயனார், ஞானசம்பந்த பெருமான், அப்புறம் அவங்களுடைய அடியார்கள் எல்லாத்துக்கும் நான் அடியேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தில் சொல்கிறார். சுந்தரர் அப்படி பாடியிருக்கிறார். நாவின் மிசை அறையனோடு தமிழ்ஞான சம்பந்தன் யாவர் சிவனடியார்களுக்கும் அடியான் அடித்தொண்டன் அப்படின்னு, எல்லா சிவனடியார்களுக்கும் நான் வந்து அடிமை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அது ஒரு பெரிய அருமையான ஒரு இடம். அது சுந்தரர் வந்து அப்படி சொல்கிறார். அதில் தான் சொல்கிறார், வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னு சொல்லி பாடுறது அங்கே தான் பாடுறார். சில பதிகங்கள்லாம் அப்படி இருக்கு. திருப்பதிகங்கள் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, பதிகங்கள் பாடுவது தானுங்க. ஆலயத்தில் நம்ம வந்து வேறு எதுவும் நம்ம அப்படி தான் பாடுறோம், 12 திருமுறைகள் பாடுறோம் இல்லைங்களா. அதுக்கு மேலே மந்திரம் நமக்கு இல்லை, அதுக்கு மேலே மந்திரமே இல்லை. நம்ம பதிகமே பாடிட்டு இருந்தால் போதுங்க. வினைகளை ஓடத் துறக்கும் ஓசை என்றெழுமாம்னு, இது தெல்லு என்று சிறுவர் விளையாட்டின் வழங்குதல் காண்க உள்ளத்து உருதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெல்லும் கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்லி நம்ம கோத்தும்பிலையும் அந்த சொல் வருது, தெல்லும் என்று சொல்லி வருதுங்க. திருப்பதிகங்கள் சைவ சமய பரமாச்சாரியர்கள 4 பெருமக்களும் காரைக்கால் அம்மையாரும் அருளியவை. அது ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து நால்வரை பற்றி இந்த பதிகத்தை பற்றி நினைக்கின்ற பொழுது எல்லாமே காரைக்கால் அம்மையார் கண்டிப்பாக நம்ம நினைக்கணும். ஏன்னா காரைக்கால் அம்மையார் தான் முதலாவதாக பதிகம் பாடியது, 2ஆம் நூற்றாண்டு. இவங்க ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு. மாதவரடிகள் 3ன்னு சொல்கிறாங்க, 8ன்னு சொல்கிறாங்க. அது அறுதிட்டு சொல்ல முடியலை. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி பதிகம் பாடியது யாருன்னா காரைக்கால் அம்மையார். அற்புத திருவந்தாதி தான் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அது திருப்பதி சைவ சமய பரமாச்சாரியார்கள் 4 பெருமக்கள் காரைக்கால் அம்மையார் பெரும்பான்மை 10 பாடல்களாகியதனால் பதிகம் என பெற்றன. இப்பெயர் பாடல்களுக்கே காரணம் இடுகுறியாக வழங்குவது உயர்ந்தோர் வழக்கு, உயர்ந்தோர் மரபின்மையால் ஏனையோர் பாடல்களுக்கு பெயர் வழங்குதல் பொருந்தாது என்று சொல்லி, உயர்ந்தோர் மரபின்மையால் ஏனையோர் பாடல்களுக்கு பெயர் வழங்குதல் பொருந்தாது அப்படின்னா, வேறு எதையும் வந்து திருமுறைன்னு சொல்லக்கூடாது, பதிகம்னு சொல்லக்கூடாது. இது திருமுறைகளை மட்டும்தான் சொல்லணும். வேறு எல்லாத்தையும் பதிகம் திருமுறை அப்படின்லாம் நாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி, வழக்கெனப்படுவது உயர்ந்தோர் மேற்ற நிகழ்ச்சி அவர்கற்ற ஆகலானா என்று சொல்லி இலக்கணம் என்று சொல்கிறார். இவை சொல்வோர்க்கும் கேட்போர்க்கும் வினை போகும் என்பதை தமிழ் சொல்லுவார்க்கும் இவை கேட்பவர்க்கும் துயரில்லையே என்று சொல்லி,
நமக்கு செவ்வழி பண்ணில் வந்து நாகைக்காரவண பதிகத்திலையும் சொல்கிறாரு, சொல்வார்க்கும் கேட்பார்க்கும் வினை போகும் என்று சொல்லி. நம்முடைய அதே மாதிரி கோளறு பதிகத்தில் தானூறு கோலும் நாடும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை என்று சொல்லி நமக்கு ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால் ஆணை நமது என்று சொல்லி அதுலேயும் வருது. இப்படி பையங்கிள்ளை பாடுவே என்று சொல்லி அப்படிப்பட்ட பதிகங்களை வந்து கிளிகள் பாடிக்கொண்டிருந்தது என்று சொல்லி, இது கிள்ளைகளும் பூவையும் மக்கள் தத்தம் மாளிகை முதலியவற்றில் வளர்ப்பவை. ஏன்னா கிளிகளெல்லாம் எங்கே வளர்ப்பாங்க? தங்களுடைய மாளிகையில். அவங்க பாடி பாடி அதை கேட்டு கேட்டு கிளிகளுக்கு அப்படியே மனனம் ஆயிடுது. அப்படின்னா அந்த அளவுக்கு மக்கள் பாடியிருக்கு. கிளிகளெல்லாம் திருப்பி பாடக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பதிகங்களை பாடியிருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. ஆனால் கிளி எத்தனை பாடியிருப்போது. ஆனால் ஏதோ ஒரு சில சொல்லாவது அந்த பதிகத்தில் வரக்கூடிய ஒரு சில சொல்லாவது கிளிகள் சொல்லும். நம்மளை மாதிரி ஆரம்பத்திலேருந்து 11 பாட்டையும் ஒப்பிக்காது. ஆனால் பாடுறதை கேட்டு பாடுறது தானே. அதனால் வந்து அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது என்று சொல்லி, இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமொழி பொழில் கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் மிளலையாமை. திருவேலிமலையில் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் சொல்லக்கூடிய வேதத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய கிளிகளெல்லாம் வேத மொழிகள் பேசியது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்கிறார். பன்மொழியால் அவன் நாமம் பலபோத பசுங்கில்லை வெண்முகில் சேர் கரும்பனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடை என்று சொல்லி திருவெண்காட்டிலையும் அந்த பதிகத்திலையும் அதை பற்றி சொல்கிறார். வேதத்து ஒலியால் கிளிசொல் பயிலும் வெண்காடை என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூவைனா நாகனவாய் பறவைகள் மக்கள் பால் கேட்டு பயின்றவற்றை கிளிகள் பாட அந்த இனத்தைச் சேர்ந்த பூவை கேட்பன என்று சொல்லி சொல்கிறார். அன்றியும் பூவையும் இனிய இசையுடையது என்று சொல்லி கிளி தாமாக பாடும் பதிகச்சுவை அனுபவித்தன என்பது கருத்து என்று சொல்லி சொல்கிறார். கிளியை பார்த்து நிறைய இடத்துல நமக்கு பாடின மணிவாசக பெருமானும் பாடியிருக்கு. ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் எம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவவல் எம்பெருமான் தேவர்பரான் என்று சொல்லி இந்த ஏறார் இளங்கிளியங்கிற அந்த பாட்டில் பாடுறார். மணிவாசக பெருமானும் பாடியிருக்கிறார் அது மாதிரி என்று சொல்லி. மருங்கெல்லாம் என்று சொன்னால் திருவாரூர் பக்கங்களிலெல்லாம் எப்படி பாடவும் அந்த நாகனவாய் பறவைகள் கேட்கவும் இருந்தது என்று சொல்லி சொல்கிறார். வேதத்து ஒளியும் வேத பொருளும் கேட்ட கிளிகள் வேதம்பயில் கிடைகள் அமைந்த நகர்ப்புறத்தை உள்ள சோலை கிளிகள் இங்கு பதிகம் பயில்வன மாளிகைகள் வளர்க்கக்கூடிய கிளிகள். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேதம் பயிலக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் வேதங்களை பாடிக்கொண்டிருந்ததான். இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய கிளிகள் பதிகத்தை பாடிக்கொண்டிருந்தது. ஏன்னா பாடுறது கேட்டு அப்படியே பாடுறது என்று சொல்லி சொல்கிறார். தெல்லும் ஓசை திருப்பதிகங்கள் என்று சொல்லி அதெல்லாம் பார்க்குற பொழுது அதான் சொல்கிறார். உள்ளம்மார் உருகாதவர் என்று சொல்லி கிளிகள் வந்து பாட போவை கேட்க கண்டால் யார்தான் மனம் உருகாதவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து அருமையான ஒரு இடங்க. நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதி வருவார். அப்படி தில்லையம்பதி வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய நந்தவனத்து வழியாக வருவார். எப்பொழுதும் நந்தவனத்தை வணங்கி கொண்டு தான் பெரியவங்க போவாங்க. ஏன்னு சொன்னால், ஏன்னா அந்த மலர்கள் வந்து பெரிய தவமுடைய முனிவர்களாம். பெருமான் திருவடிக்கு போகணும்னு தவம் இருந்து அவங்க எல்லாம் வந்து மலர் செடிகளாக இருக்கிறதாக கோயில் நந்தவனங்கள் இருக்கக்கூடிய மலர் செடிகள் அப்படித்தான். கோயில் நந்தவனங்கள் இருக்கக்கூடிய மலர் செடிகளை வந்து நம்ம சும்மா நினச்ச வாக்கில் அப்படி களைகள் பிடுங்கிருக்கின்ற பொழுது அதை சரி பண்ணுறது வேறு. மற்ற நேரத்தில் ஒடிச்செறிகிறது பறிச்செறிகிறது அது மாதிரி அந்த செடிகள் இருக்கிற இடத்துல அனுசுதங்கள் பண்ணுறதெல்லாம் நம்ம எச்சில் துப்புறது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து முக்தி நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் என்று சொல்லுவாங்க. அப்பர் சாமியில் அதெல்லாம் வணங்கி கொண்டு தான் போகிறார். உள்ளே போகின்ற பொழுது சிதம்பரத்துக்குள்ளே மேற்கு வாயில் வழியாக வர்றார். அவர் குடதிசை அப்படின்னு சொல்ல மேற்கு வாயில் வழியாக வர்றார். அப்படி வருகின்ற பொழுது வணங்கி கொண்டு போகிறார். அவரை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குயில்கள் எல்லாம் என்ன சொல்லிச்சான், மாதிரி அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வந்துட்டுருக்கிறாரு, அவரை போய் நீங்கள்லாம் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிறவி நீங்கும் என்று சொல்லி அந்த குயில்கள் எல்லாம் கூவிட்டு இருந்ததான். அப்படியே அப்பர் சாமிகள் வருகின்ற பொழுது அந்த திருவேடத்தை பார்த்து அந்த குயில்கள் எல்லாம் சொல்லுது. அந்த இடம் பாருங்கள். அறிவில் பெரியவர் அயல்நெல் பகை அணைகின்றார் பிறவி பகைநெறி விடுவீர் இருவினை பெருகி தொடர்பினை உருபாசம் பறிவுற்ற அணைமின் என்று குயில் கூவும் என்று சொல்லி குயில்கள் எல்லாம்
அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வந்துட்டுருக்கிறார், அவரை போய் நீங்கள் பிறவி நீங்கணுன்னா அவரை போய் நேரில் போய் வணங்கிக்குங்க என்று சொல்லி அப்படியே அப்பர் சாமிகளுடைய இந்த வேடத்தை பார்த்து குயில்கள் கூவி கொண்டிருந்தது. அதுதான் அந்த குயில் அப்பர் சாமிக்கு அருகில் வந்து அரகர அரகரன்னு சொல்லிச்சான். சேக்கிழார் பெருமான் அங்கே பதிவு செய்கிறார் சிதம்பரத்தில். அந்த அது அவர்கிட்ட பக்கமாக வந்து சிவன் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அரகர அரகர என்னும் சிவமொழி பயின்றது என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் வரும். இப்போ அரகர என்று சொல்லுவது உயர்ந்த நாமங்க. அரகர அரகர நாம் சொல்கிறோம். அற அப்படிங்கிறது தான் அதனுடைய இதுங்க. அற என்று சொல்லுவது உயர்ந்த சிவன் நாமம். அதை சொல்லி அந்த கிளிகளெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தது என்று சொல்லி அந்த புராணத்தில் வரும். அப்படி இவர்தம் திருவடி அதுகண்டு அதிசயம் என வந்து எதிர் அரகர என்றே அதுவும் போட்டிருக்கிறார் பாரு. சிவமுன் பயில்மொழி பகர்கின்றன வளர் சிறைமென் கிளிகளோடு சிறு பூவை என்று சொல்லி அப்படியே நாவுக்கரசு பெருமானுக்கு பக்கத்தில் வந்து இவர்தம் திருவடி அதுகண்டு அதிசயம் என வந்து, இந்த மாதிரி ஒரு திருவடி பார்க்கறது ரொம்ப அதிசயம் என்று சொல்லி அவர் பக்கத்தில் வந்து அரகர என்றே சிவமுன் பயில்மொழி பகர்கின்றன வளர் சிறைமென் கிளியோடு சிறு பூவை என்று சொல்லி கிளிகளும் பூவைகளும் வந்து அவர் முன்பாக வந்து குயில்களும் கூவியது. அதே மாதிரி கிளிகளும் வந்து அரகர அரகர என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானிடத்தில் வந்து அந்த சிவன் மொழி பயின்றது என்று சொல்லி சொல்கிறார். இப்படி அஞ்சொல் திருமறை அவர் முன் பகர்தலும் அவரும் தொழுதும் முன் அழிகூர் என்று சொல்லி நெஞ்சில் பெருகிய மகிழ்வும் காதலும் நிறை அன்போடு முறை தடுமாற என்று சொல்லி அதை பார்த்து நாவுக்கரசு பெருமானும் அப்படியே நெஞ்சிலே அன்பு மிகுந்து சிதம்பரத்துக்குள்ளே தில்லையம்பதிக்குள்ளே அப்படி வருகிறார். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஊரில் வந்து கிளிகள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்தது, நாகனவாய் பறவைகள் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்படின்னா அங்கே வேத கிடைகள் அப்படின்னு சொல்லி வேதங்கள் ஓதக்கூடிய ஒரு பகுதி. இன்னொன்று வீடுகளில் வந்து நகர்ப்புறங்களில் திருமுறை பாடிக்கொண்டிருந்தாங்க. அந்த திருமுறையை திருப்பி கிளிகள் பாடியது, நாகனவாய் பறவைகள் கேட்டது. அப்புறம் இந்த ஆவண வீதிகள் அப்படின்னு சொல்லி அந்த வீதிகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா பெரிய வியாபார ஸ்தலம், ஏன்னா திருவாரூர் என்று சொல்லுவது பெரிய வியாபார ஸ்தலம். அந்த ஆவண வீதிகள் என்று சொல்லுவது பஜார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. நம்ம கடை வீதிகள் எல்லாரும் தான் சொல்கிறார். விளக்கமிக்க கலன்கள் விரவலால் துலக்கில் பேரொழியால் துண்ணு பண்டங்கள் வலத்தொடும் பலவாறு மடுத்தலால் அலக்கர் போன்றன ஆவண வீதிகள். அந்த ஆவண வீதிகள் எப்படி இருந்தது அப்படின்னா சொல்கிறார் பாருங்க. அந்த ஒளி மிகுந்த ஆபரணங்கள் பொருந்தி இருத்தலால் பல்வகை விளக்குகள் கொண்ட மரக்கலன்களை உடைமையாலே, மரக்கலங்கள் எல்லாம் நிரம்ப பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால மரக்கலங்கள் நிரம்ப இருந்தது. வியாபாரிகள் என்ன செய்வாங்க, வியாபாரம் செய்யும் பொருட்டாக வெளியூர் செல்லுகின்ற பொழுது அந்த மரக்கலங்களை செலுத்தி கடலில் போய் வியாபாரம் செய்து கொண்டு வருவாங்க. இப்படி எல்லாம் நாகை காரணமெல்லாம் நல்ல வியாபார ஸ்தலமாக இருந்தது. அந்த காலத்தில் துறைமுக பட்டணமாக இருந்தது. காரைக்கால் அம்மையாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தது நாகை காரணம்தான். காரைக்கால் அம்மையார் வந்து காரைக்கால் அவங்களை திருமணம் செய்து கொடுத்தது நாகை காரணம். அவன் நிதிபதி என்று சொல்லக்கூடியவனுடைய மகன் பரமதத்தன் இல்லையா. நிதிபதினா பெரிய கோடீஸ்வரன், அவர் அது வணிகர் குலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனால் ஒரே குழந்தை பெண், அதனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரே பெண் குழந்தையாக இருக்கிறனால நிதிபதி தன்னுடைய மகனை அங்கேயே மாமனார் வீட்டிலேயே விட்டுட்டார். அதனால் காரைக்கால்லேயே அவர் இருக்கிறார். கட்டி கொடுத்தது வந்து அம்மையாரை நாகை காரணம்தான். ஆனால் அவங்க போயிட்டு வந்து மீண்டும் அப்பா வீட்லேனா அவர் தனியாக ஒரு மாளிகை சமைத்து அங்கே வந்து மருமகனையும் மகளையும் அங்கே குடி வச்சார் தனதத்தன். இப்படி விளக்குகள் கொண்ட மரக்கலங்களுடைய மேலே துலக்கில் பேரொழியால் ஆவண அசைவற்ற பெருஞ்சத்தங்களால், அதே மாதிரி கடல் அலைகளின் அசைதலினாலே உலதாம் இறைச்சலினால் துண்ணு பண்டங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிறைய பண்டங்கள் எல்லாம் நிரம்ப அங்கே இருந்தது. அப்புறம் நெருங்கிய பற்பல சரக்குகளும் பிறவும் வளம்பெற பற்பல வகைகளால் கொண்டிருந்ததுனாலே அந்த மலை காடு நாடு முதலிய பல இடங்களில் பண்டங்களை வாரி கொடர்ந்த வளங்களுடன் பல ஆறுகள் வந்து சேர்தலாலே கடைவீதிகள் கடலை போன்று இருந்தது என்று சொல்லி அந்த கடைவீதிகளெல்லாம் அவ்வளவு விசாலமாக இருந்தது என்று சொல்கிறார். மரக்கலங்கள் நிரம்பிருந்தது என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் துண்ணு பண்டங்கள்னால் நெல் இது போன்ற நிறைய பொருள்கள் எல்லாம் அங்கே விற்கப்பட்டிருந்தது என்று சொல்கிறார்.
அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்துக்கு சொல்கிறார், ஆரணங்களே எல்லாம் அருகடை வாரணங்களும் மாறி முழங்குமால் சீரணங்கிய தேவர்களே அல்லால் தோரணங்களில் தாமமும் சூழுமால். ஆரணங்கள்னால் வீதிகளிலே வேதங்களே அல்லாமல் யானைகளும் எதிரெதிராக முழங்குவன. வேதங்கள் தானே முழங்கி கொள்ளுவது, அதே மாதிரி யானைகளும் அங்கு நிரம்ப இருந்தது. சிறப்பாகிய அனங்காடல் முதலியவற்றால் அழைக்கப்பட்ட தேவர்களை அன்றி தோரணங்களிலே மாலைகளும் சூழ்ந்துள்ளது. அதாவது தேவர்கள் நிரம்ப அங்கே திருவாரூரில் இருக்கிறாங்கன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. தேவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கால் நிலத்தில் படாது. அதே மாதிரி மாலைகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது. மாலைகளும் நிலத்தில் படாமல் தான் தொங்க விடப்பட்டிருக்கும். அது மாதிரி அதை ரெண்டையும் சொல்கிறார். ஆரணமும் வாரணமும் என்று சொல்லி, வாரணம்னா யானை என்று சொல்கிறார், ஆரணம்னா வேதம் என்று சொல்கிறார். அப்படி ரெண்டும் ஓசைகள் இருந்தது என்று சொல்கிறார். பேரணங்காடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் விழா எடுத்ததையெல்லாம் சீரணங்கிய தேவர்கள் என்று சொல்லி சிறப்பு செய்யும் அனங்காடல் விழா எடுத்து அழைக்கப்பெற்ற தேவர்கள் என்று சொல்கிறார். இப்படி அதுபோக அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க அந்த திருவாரூரில் அப்படின்னா சொல்கிறார், தாழ்ந்த வேணியர் சைவ தபோதனர் வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர் வீழ்ந்த இன்பத்துறையில் விரவுவார் சூழ்ந்த பல்வேறு இடத்தத தொன்னகர். அப்படின்னா தொன்னகர்னா ரொம்ப பழமையான அந்த நகரத்தில் என்ன இருந்ததுன்னா, தாழ்ந்த வேணியர் தலையிலிருந்து நிலம் வரை நீண்டு நெருங்கி சடையுடையவர்கள், நிறைந்த நல்ல பெரிய சடையுடைய அந்த தவசிகள் எல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்புறம் சைவர்கள், பெரும் தவசிகள், வாழ்வை அடைந்த மனமுடையவர்களாகிய முனிவர்கள், அப்படியே அந்த மௌன விரதத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் எல்லாம் அங்கே இருந்தாங்க. மனன சீலமுடையவர்கள், நல்ல மனதிலே ஒழுக்கமுடையவர்கள் அங்கே நிரம்பிருந்தாங்க. வேதியர்கள் இருந்தாங்க, விரும்பி இன்பத்துறைகளிலே பொருந்தியவர்கள். இப்படி அதே மாதிரி அங்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருந்தாங்க. இப்படி பலரும் சூழ்ந்த அந்த சுற்றி சூழ்ந்து வாழும் பற்பல வெவ்வேறு இடங்களை உடையது அந்த பழமை மிகுந்த திருவாரூர் திருநகரம் என்று சொல்லி, திருவாரூர் நகரமானது தாழ்ந்த வேணியர் அப்படின்னா நீண்ட நாள் வளர்க்கப்பட்டதனால் அந்த தாழ்ந்த சடையுடைய பெரியவர்கள் ஞானியர்கள் அங்கே இருந்தாங்க என்று சொல்கிறார். வேணின்னா சடை, சைவத்திற்கு சிறப்பாக உள்ள அடையாளங்களில் ஒன்று சைவம் என்று இந்த சடை என்று சொல்லுவாங்க. பெருமானுக்கு சடையான் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு இல்லையா. சடையா எனுமால் வெறுவா விழுமால் என்று சொல்லி சடையன் என்று சொன்னால் பெருமானுக்கு குறிக்கக்கூடிய பெயர் தான். அப்படி சைவத்தில் சைவ சமயத்தினுடைய 3 சின்னங்கள் சொல்லுவாங்க. ஒன்று திருநீர், இன்னொன்று உருத்திராக்கம், இன்னொன்று சடை. மும்மையால் உலகாண்ட மூர்த்தியார் கடியன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மும்மையால் உலகாண்டன்னா அவர் மூர்த்தி நாயனார் அரசனாக இருக்கின்ற பொழுது எப்படி அரசாண்டார் அப்படின்னா, அவர் ஆபரணமாக அணிந்து கொண்டது உருத்திராக்கம், அவர் அபிஷேகமாக அணிந்து கொண்டது திருநீர், அவர் கிரீடமாக அணிந்து கொண்டது சடைமுடி. அதை மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு முடியேன். அவரை யானை சுமந்து கொண்டு அரசனாக கொண்டு நிறுத்துது. ஏன்னா அந்த அரசன் இறந்து போயிடுறான், சமண மன்னன் இறந்து போயிடுறான், பல்வேறு துன்பங்கள் செய்து அவன் இறந்து போயிடுறான். அப்படி இறந்ததுக்கு பின்னாடி யார் அரசன் அப்படின்னு வருகின்ற பொழுது அவனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால இவர் ஒரு பக்கம் கோயில் ஓரத்தில் இருப்பார் மூர்த்தி நாயனார். அவரை அந்த யானை பட்டத்து யானை கண்ணை கட்டி விட்டுருவாங்க அந்த யானைக்கு. அப்படி கண் கட்டி விடப்பட்ட அந்த யானை மூர்த்தி நாயனாரை சுமந்து கொண்டு அரசனாக கொண்டு கொடுக்குற பொழுது அவர் 3 கண்டிஷன் சொல்கிறார். நான் அரசனாக இருக்கணும்னா எனக்கு ஆபரணங்கள் நான் அணிந்து கொள்ள மாட்டேன், உருத்திராக்கம் மட்டும்தான் அணிந்து கொள்ளுவேன். இன்னொன்று என்னென்னா, எனக்கு அபிஷேகம் நீங்கள் செய்யணுன்னா திருநீர் தான் எனக்கு அபிஷேகம். அப்புறம் இந்த கிரீடமெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். என்ன கிரீடம் எனக்கு வேணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய சடை முடி தான் எனக்கு கிரீடமாக இருக்கணும்னு சொல்லி, அதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் என்று சொல்லி அந்த சிவ சின்னங்கள் என்று சொல்லுவது இந்த 3ங்க. உள்ளுக்குள்ளே என்னென்னா 5 எழுத்து. அதான் 4 சின்னங்கள், வெளியில் 3, உள்ளுக்குள்ளே 5 எழுத்து. இப்படி தான் சைவ மெய்த்திருவின் சார்பே பொருளென சாரும் நீரார் திருநீலகண்ட நாயனார் புராணத்தில் சொல்கிறார். சைவ மெய்த்திருன்னு பேருங்கிறதுக்கு அப்படின்னா என்றைக்கு அழியாத பொருள். இந்த ஊழி காலத்துலையும் கூட இந்த 3 பொருளும் அழியாது. அதான் சைவ மெய்த்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. சடை என்று சொல்வது சைவத்திற்கே சிறப்பாக உள்ள அடையாளங்களில் ஒன்று. தாழ்ந்த வேணியர் சைவர், நீண்ட சடை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய சைவர்கள் இருந்தாங்க. தபோதரர்னா தபோதனர் அப்படின்னா அருமையான இடங்க, பெரிய புராணத்தில் அடிக்கடி வரும் இந்த சொல். தபோதரனா தவத்திய தனமாக உடையவர்னு அர்த்தம்.
தவம்னா என்னங்க அப்படின்னா, எல்லாம் விட்டுட்டு போய் காட்டில் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துக்கிறதா, குழந்தை குட்டி எல்லாம் மனைவி எல்லாம் விட்டுட்டு போய் உட்காந்துக்கிறதுனா அப்படியெல்லாம் இல்லை. தவம் என்று சொன்னால் சிவபூசை தான் தவங்க. நம்ம சைவத்தில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் தவம்னு வருதோ அந்த தவம்னு வர இடத்துக்கு எல்லாமே சிவக்கணியை உரை சொல்லுகின்ற பொழுது சிவபூசையே தவம் அப்படிங்கிறார். ஆமாம், அது திருமந்திரத்திலே இருக்குது. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்னு சொல்லி அங்கே வருதுங்க. ஒரு சிவனடியார் மகிழ்ந்து உண்ட உணவானது 3 உலகத்திலையும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. இளையான்குடி நாயனார் புராணத்தில் வருது, தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என். அம்மா கிட்ட நாயனார் கேட்கிறார், வந்த அடியார் இரவு நேரத்தில் வந்திருக்கிறாரு, சாப்பாடு செய்கிறதுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே 2 நாள் 3 நாள் சாப்பாடு அவங்களுக்கே இல்லை, ஆனால் வந்த நேரம் இரவு, மழைக்கால இரவு. அது சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். எப்படி சொல்வார்னா, மாரிக்காலத்து இறைவனில் வைகியோர் தாரிப்பின்றிய பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்தாரான் விருந்ததிர் கொண்டனர். மழைக்கால இரவுங்க. அங்கே எப்படின்னா 2 நாள் 3 நாள் அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு அவங்களுக்கே இல்லை. அப்புறம் பக்கத்தால் இருக்கிறவங்ககிட்டலாம் ஏற்கனவே கடனை வாங்கி வச்சாச்சு. ஏன்னா இந்த மாதிரி அடியார் வராங்க, போய் வாங்கி செய்கிறது, எல்லாத்துக்கிட்டையும் போய் வாங்கியாச்சு, இனி யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. அதான் சொல்கிறார், தாரிப்பின்றியே பசிதலை கொள்வதுனார். எந்த ஒரு ஆதரவும் இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் அப்படி படுத்து கிடக்கிறாங்க, பசியோடு படுத்து கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் ஒருத்தர் கதவை தட்டுறாரு. இரவு 10 மணிக்கு மேலே கதவை தட்டினா மழை பெஞ்சிட்ருக்குது. அந்த இரவு நேரம் அப்படி போய் திறந்தாங்க. அந்த ஈரமேனியை நீக்கி இடங்கொடுத்து ஈரமேனியை நீக்கினா நல்ல ஒரு டவல் ஒன்று கொடுக்குறாங்க. நல்லா தொடச்சிட்டு போய் அந்த அடியார் போய் உட்கார்றாரு. வந்தவர் சாப்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஈரமேனியை நீக்கி இடங்கொடுத்தார இன்னமது ஊட்டுதற்கு ஆசையாய் நாயனாருக்கு எப்படியாவது வந்தவருக்கு சாப்பாடு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வீட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ தான் மனைவிக்கிட்ட கேட்குறாரு, தார மாதரை நோக்கி அப்படின்னு. என்ன கேட்டார் அப்படின்னா, தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என். தபோதனர் இந்த இடத்துல வருது. தவத்தையே தனமாக உடைய இந்த அடியார் வந்திருக்கிறாரு, நல்ல பசியோடு வந்திருக்கிறாரு, என்ன செய்யலாம்? மீண்டும் இன்னொன்று சொல்கிறார். அதான் என்ன சொல்கிறாருன்னா, எமக்குளக்கொடி பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கன மனங்க அப்படின்னார். அம்மா என்னம்மா பண்ணுறது? இமக்குளக்குடி பாகற்கு இனியவர். இவர் யார் அப்படின்னா, உமையம்மை ஒரு பாகத்தை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ரொம்ப இனியவர். அப்போ அடியார்கள் யார் அப்படின்னா, சிவபெருமானுக்கு இனியவர் யார் அப்படின்னா, அடியார்கள் தான் இனியவர்கள். ஆமாம், இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் தமக்கு சொல்ல இன்னடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கன மனங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சாப்பாட்டுக்கு இருந்தால் தானே, ஒன்றும் தெரியல. அதனால் மனைவி கிட்ட கேட்குறாரு. அந்த மனைவி பாருங்கள், நல்லா வசதியாக வாழ்ந்த பொழுதெல்லாம் வரல. இப்போ வந்திருக்கிற தீவினையருக்கு என் செயல் அப்படின்னாங்க. முதல்ல நான் ரொம்ப தீவினை செஞ்சுருப்பேனாட்டு இருக்குங்க ஐயா. அதனால் இந்த மாதிரி ஒரு அடியார் வந்திருக்கிறார் இந்த நேரத்தில். இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனை வருது. நீங்கள் பகலில் போய் வயலில் நெல்லை விதைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ மழை வந்ததுனால அந்த நெல் மழை தண்ணியில் அப்படி மேலே மிதங்கிட்டு இருக்கும். வயல் தானே, வெளியில் போகாது. அதனால் அதை அரித்து கொண்டு கொடுத்தீங்கன்னா தக்கவாறு உண்மையெல்லாம் போக்கி அரிசியை ஆக்கி எப்படியாவது சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சோறு போடுற மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் நம்ம அடியாரை வர சொல்லுவோமா? எங்கேயாச்சும் யாராவது வராங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே ஓட்ட காலி பண்ணிட்டு ஓடி போயிடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு பெரிய கான்வர்சேஷனுங்க, அந்த ஒரு 10 பாட்டு எப்படி இருக்கும்னா உரையாடல் மாதிரியே இருக்கும் பெரிய புராணத்தில், இளையான்குடி நாயனார் புராணத்தில். அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அரிச்சு கொண்டு கொடுத்தா. அப்படி சொன்ன உடனே நாயனாருக்கு எப்படி மகிழ்ந்தார் அப்படின்னா சொல்கிறார் சேக்கிழார் பெருமாள், பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்துனார். நம்மளாம் நினச்சே பார்க்க முடியாது. என்றைக்கோ தேடி வச்ச ஒரு செல்வம் கையில் கிடச்சா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும், அது மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்து சுற்று நீள்வயல். அவர் கூடைய தலை மேலே வச்சுட்டு மழை பெஞ்சிட்ருக்குது, நல்ல மைக்குழம்பு போன்ற இரவு. அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது, மின்மணி பூச்சிகள் மட்டும்தான் அப்படி பறந்துட்டுருக்குது. அந்த இரவு பூச்சிகள் பறக்கும் இல்லையா, பலவாறு போய் வந்த பழக்கத்தினால கூடைய தலை மேலே கவர்த்திட்டு அவர் மலையில் வயலுக்குள்ளே போகிறார், அரித்து கொண்டு வர்றார். சரி, அந்த நாயனார் அப்படி என்ன பண்ணுறார், வந்த அடியார் படுத்திருக்கிறார், ஓய்வில் இருக்கிறார். அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, எப்படா அந்த நெல் வரும்னு சொல்லி வாசக்கால்லையே நின்றுருந்தாங்களா அம்மா. சேக்கிழார் பெருமாள் சார் அதை வந்ததும் மனைவி யாரும் வாய்தலில் நின்று வாங்கி
சொல்கிறார், வாய்தல் நின்று வாங்கி சேற்றினை அலம்பி யூற்றிம்ப. அந்த அந்த நெல்லை வாங்கி அந்த சேற்றையெல்லாம் நல்லா கழுவி அப்புறம் பார்த்தா வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு விறகு இல்லை. விறகு இருந்தால் தான் இப்போ அடுப்பு பற்ற வைக்க முடியும், விறகும் இல்லை. அப்போ தான் அம்மா கேட்டாங்களாம், வெந்தலல் அடுப்பில் முட்டை விறகில்லை என்ன மேலோர் அந்தமிழ் மனையில் நீடும் அளக்கிணை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னார். சாமி விறகு இல்லைங்க அப்படின்னு மனைவி சொன்னாங்களாம். உடனே என்ன பண்ணாராம், குடியிருக்கிற வீட்டில் தாழ்வாரம்னு ஒன்று இருக்கும். இப்போ தான் டெரஸ் பில்டிங், அப்போல்லாம் மரத்தில் தான் தாழ்வாரத்தை அறுத்து கொடுத்தாராம். அந்தமிழ் மனையில் நீடும் அளக்கிணை அறுத்து வீழ்த்தார் அப்படின்னாரு. சரி, எல்லாம் வறுத்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகி போச்சு. அடுத்தது என்ன வேணும், காய்கறி வேணும் இல்லையா? ஒன்றுமே இல்லையே, காய்கறிக்கு என்ன செய்கிறது? அம்மா போய் அப்படி கணவனாரை வணங்கி சொன்னாங்களா, கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. அப்படின்னு இறைஞ்சுதல் அப்படின்னா ரொம்ப பணிவாக கெஞ்சி கேட்குறது. ஐயா காய்கறி இல்லைங்க சாமி, என்ன பண்ணலாம் என்று சொல்லி கேட்ட உடனே தான் அப்புறம் கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலில் போய் இந்த பசுங்கீரையெல்லாம், முளப்பு கீரை, அந்த சின்ன சின்ன கீரையெல்லாம் பிடுங்கி, அதை பிடுங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, பாசப்பழி முதல் பறிப்பார் போல பறித்தவர் கறிக்கு நல்கம்பர் சேக்கிழார் பெருமான். அப்படியே அவருடைய பாசப்பழி ஆணவ மலத்தையே பிடுங்குவது போல் இருந்ததுதான். ஆணவ மலத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய மூல மலத்தையே பிடுங்குவது போல் இருந்ததுன்னு சொல்லி உரையாசிரியர் எழுதுவார். அப்படி கொண்டு கொடுத்து உணவு படைக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கெல்லாம் நம்ம செய்ய முடியுமான்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆனால் அப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க நாயன்மார்கள் அப்படிங்கிறதா உண்மைங்க. வாரியார் சாமிகளை 64வது நாயன்மார்னு சொல்லி புகழ்ந்து அவருக்கு ஒரு நூலெல்லாம் எழுதிட்டாங்களாம் சேலத்தில். அப்படி நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவரை அழைச்சிருக்கிறாங்க. 64வது நாயன்மாரா, சரி வரான்னு சொல்லி அவரே வந்தாராம். எல்லாம் மேடையில் எல்லா புத்தகத்தையும் கொண்டு வாங்கப்பா அப்படின்னாராம். 1000 புத்தகம் போட்டிருந்தாங்களாம். சரி பரவாயில்ல, எல்லாமே வாரியார் சாமியை வாங்கிக்கு வராட்டிருக்கு, நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் தான் மேடையில் சொன்னாராம், நான் என்ன விதைச்ச நெல்லை எடுத்து அடியார்களுக்கு சோறு போட்டேனா, இல்லை என்னுடைய மனைவியை அடியார் கேட்டார்னு அனுப்பிச்சு கொடுத்தனா, இல்லை என்னுடைய பிள்ளைய 5 வயசு குழந்தை ஏதாவது அறிஞ்சு அடியாருக்கு நான் சாப்பாடு போட்டேனா, என்னையா நான் செஞ்சேன்? 64வது நாயன்மார்னு என்னை சொல்லலாமா நீங்கள்? 63 நாயன்மாருக்கு மேலே ஒருத்தரும் கிடையாது, இந்த வேலை இனிமேல் இதோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லா புத்தகத்தையும் தீ வச்சரிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது மாதிரி 64வது நாயன்மார்னு யாரையும் நாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லான்னா, இந்த நாயன்மார் மாதிரி நீங்கள் தொண்டு செய்கிறீங்க, அப்பர் சாமி மாதிரி தொண்டு செய்கிறீங்க, நாவுக்கரசு ஞானசம்பந்த பெருமான் மாதிரி தொண்டு செய்கிறீங்கன்னு சொல்லலாமே ஒழிய, நீங்கள் தான் அப்பர் சாமி அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தான் நின்றசீர் நெடுமாறன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தொண்டு செய்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லுவது அதுதானுங்க. அதே மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத செயல்களை செய்து காட்டியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதை நம்ம நினைக்கவே முடியாது. அதாவது என்ன சொல்லுவார்னா, வள்ளுவ பெருமான் சொல்லுவார் இல்லைங்க, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். நம்ம செய்ய முடியாது மட்டுமல்ல, நினச்சி கூட பார்க்க முடியாத யார் செய்வா? நாயன்மார்கள். அவங்க தான் செஞ்சாங்க. அதனால தான் அவங்க அங்கே மேலே நிற்கிறாங்க இல்லைங்களா? அவங்க திருவடிக்கு கீழே நாம் உட்கார்ந்துட்டுருக்குறோம். அதனால் அவங்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு இருக்குது பாருங்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய தொண்டு. சீலமார் பூசைம்பாங்க. நாயன்மார்களுக்கு செய்யக்கூடியது சீலமார் பூசைங்க. ஆமாம், அதுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். சீலமார் பூசை செய்து திருத்தொண்டர் தம்மை நோக்கி ஏலவார் குழலால் தம்மோடு இடபவாகனாய் தோன்றின்னு அதே புராணத்தில் சொல்கிறார். ஆமாம், இளையாங்குடி நாயனர் புராணத்தில். அதனால் அவங்களுக்கு மேலே யாரும் இல்லைங்க. அவங்களோட ஒப்பிட்டு யாரையும் நம்ம பார்க்கவே கூடாது. அதுதான் அப்படியெல்லாம் நமக்கு அந்த மாதிரி தபோதனர் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொன்னது. அந்த தபோதனர் அப்படிங்கிற சொல் அங்கே இளையாங்குடி நாயனர் புராணத்தில் வருது. தவத்தையே தனமாக உடையவர்னு அர்த்தங்க. தவம்னா என்னென்னா சிவபூஜை தான் தவம். ஆமாம், அதே திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் வருது. தண்டரு சிந்தை தபோதனர் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்னார். அப்படின்னா என்னென்னா, ஒரு சிவனடியார் உண்ட உணவு 3 உலகத்துக்கு எப்படிங்க போய் சேரும்? அவர் ஒருத்தருக்கு தானே பசி ஆறி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சிவனடியாருக்குள்ளேருந்து சாமிக்கு போய் சேருமா, உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய பெருமானுக்கு போய் சேருமா. பெருமான் உண்ட உணவு 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு போய் சேருமா. அது திருமந்திரம் சொல்லுது. அப்போ திருமந்திரம் சொன்னால் நம்ம ஏற்று தானே ஆகணும். அதான் ஆகம நூல் நமக்கு. அதனால் அதன் தபோதனர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க.
தவம், சரியை ஆதி சிவபூசை இவை முன்னரே விரிக்க பெற்றது என்று சொல்லி சொல்கிறார். வாழ்ந்த சிந்தை முனிவர், அதுபோக மனநசீலத்தை உடையவர் என்று சொல்லி சொல்கிறார். வீழ்ந்த இன்பத்துறையில் விரவுவார் அப்படின்னு சொல்லி, தாம் வீழ்வார் என்று மட்டும் இது என்று சொல்லி இன்பத்துறைக்கு வீழ்ந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆனால் இங்கு உள்ளாரை அவ்விருப்பங்கள் வீழ்த்தாது உயர்த்தனவே என்று குறிக்க தபோதனர் முனிவர் மறையவர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படியெல்லாம் சொல்கிறார். மேலும் திருவாரூர் பிறந்தார்கள் யாவரும் பிறந்த காரணம் பற்றிய முக்தி பெறும் தகுதியுடையாராதலே அத்திருநகரை முயன்று தவங்கிடந்து முக்தி பெறும் முனிவர் மறையோர் முதலிய கூட்டத்துடன் நேற்று தண்டியடிகள் நாயனார் குரு பூஜை இல்லைங்களா, அவர் திருவாரூரில் அவதரித்த பெருமையுடையவர். ஆமாம், திருவாரூரில் பிறக்கிறதுனா தவம் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா பிறக்க முடியாது. ஏன்னா முக்திக்கு போகக்கூடிய ஆன்மாக்கள் தான் திருவாரூரில் போய் பிறக்க முடியும். சாதாரணமாக எல்லோரும் போய் அங்கே பிறக்க முடியாது. அதான் அந்த புராணத்தில் முதல் வரி எடுத்த உடனே தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். தண்டியடிகள் பெயரால் ஆரம்பிக்கக்கூடிய சரிதம் 3 சரிதம் தான். எடுத்தோடனே பெயரால் ஆரம்பிக்கிறது. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டை நெறிவால நாவுக்கரசருடைய புராணம். மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் மங்கையர்க்கரசருடைய புராணம். அதே மாதிரி தண்டியடிகளுடைய புராணம். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார். அப்போ நல்ல தவம் செஞ்சுருந்தா தான் திருவாரூரில் பிறக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி அந்த நிறைய அப்படி வேணியர் என்பது துறவிகளையும், சைவர் தபோதனர் என்பது சிவதீக்கை பெற்று சிவபூஜை செய்யும் பல ஆச்சிரமங்கள் உள்ள சைவர் ஆதிசைவர் என்ற முனிவர்களையும், முனிவர் என்பது எல்லா வருணத்திலும் மனநசீலமுடையவரையும் என்று சொல்லி, மறையோர் என்று சொல்வது மகா சைவராகிய வேதியரையும், விரவுவார் அரச வீதியிலும் கோயில் சுற்று விழா வீதியிலும் இருக்கத்தக்க ஏன எல்லா இல்வாழ்வர்களையும் குறிக்கும் என்று சொல்லி சொல்கிறார்கள். வேணியர் சைவர் ஆதிசைவர், சைவர்னா ஆதிசைவர், அதாவது சிவன் கோயில் அர்ச்சனை செய்கிறாங்க இல்லைங்களா, பூஜை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆதிசைவர்கள்னு பேர் அவங்க. அதனால் அவங்களும் நிரம்பிருந்தாங்க. வீழ்ந்த இன்பத்துறைங்கிறது சிவபெருமானிடத்தில் பதிந்து விழுந்த பேரின்பத்துறை என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், அப்படியே அந்த இடத்துல சூழ்ந்து அப்படின்னா மொய்த்து நெருங்கிய என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம், தொன்னகர் நகரின் தொன்மை முதல் பாட்டில் சொல்லப்பட்டது என்று சொல்லி வேணியர் சைவர் இப்படியெல்லாம் நிரம்ப அங்கே இருந்தாங்க என்று சொல்லி சொல்கிறார். அதாவது இதில் தபோதனர் என்று சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாட்டில் தபோதனர்னால் சிவபூசை செய்யக்கூடியவங்க. சிவபூஜை செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது சிவபுண்ணியமாக நமக்கு மாறும். அது மட்டுமல்ல, அடியார்களுக்கு செய்யக்கூடிய 2 அறங்கள் இந்த உலகத்தில் இருக்குங்க. உலகியல் அறம் ஒன்று, அதே மாதிரி இறைவனுக்கு செய்யக்கூடிய அடியார்களுக்கு செய்யக்கூடியது ஒன்று. பசு தர்மம் பதி தர்மம்னு பேர். அதுக்கு பசு தர்மம் என்று சொல்லுவது சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்கிறது. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு படிப்பு வசதி இல்லாதவங்களுக்கு படிக்க வைக்கிறது. இதெல்லாம் உலகியல் தர்மங்கள். ஆனால் அதையெல்லாம் விட உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா பதி தர்மம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் செய்யக்கூடிய அறங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிறப்பு நீங்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சாமிக்கு செய்யணும், அதே மாதிரி அடியார்களுக்கு செய்யணும். அதுதான் உங்களுக்கு பிறப்பு நீக்கும். மற்றதெல்லாம் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். இல்லைன்னு சொல்லலை, சொர்க்கம் வரைக்கும் போகலாங்க. உலகியல் புண்ணியங்கள் செஞ்சால், பசு தர்மங்கள் செஞ்சால் சொர்க்கம் வரைக்கும் போகலாம். மீண்டும் இங்கே தான் மீண்டும் பெருமானுடைய திருவடிக்கு போக முடியும். ஆனால் சிவபுண்ணியங்கள் செய்கின்றவர்களுக்கு தான் அந்த பலன் உடனடியாக கிடைக்கும். அதுதான் பசு தர்மம் பதி தர்மம் என்று சொல்லி 2ஆக வச்சாங்க. அந்த தபோதனர்கள் என்று சொல்லுவதெல்லாம் அவர்களுக்கு செய்யக்கூடியதெல்லாம் பதி தர்மம் என்று சொல்லுவது என்று சொல்கிறார். நிலமகள்க்கு அலகார் தரு நீ நுதல் திலகம் ஒப்பது செம்பியர் வாழ்வதி மலர் மகட்கு வந்தாமரை ஓள் மலர்ந்து அழகில் சீர்திரு ஆரூர் விளங்குமால் நிலமகளுக்கு அலகார் திரு நீனுதல் திலகம் ஒப்பது, நிலமகளாகிய அந்த மகளுக்கு அழகு நிறைந்த நீண்ட நெற்றியிலே திலகம் போல்வது, ஒரு நெற்றி திலகம் போல்வது இந்த திருவாரூர் நகரம் என்று சொல்கிறார். அப்படி சோழர்கள் அரசு புரிந்து வாழும் இந்த நகரம், செம்பியர் அப்படின்னா சோழ மன்னர்கள், சோழர்கள் அரசு புரிந்து வாழக்கூடிய இந்த நகரம் மலர்மகளுக்கு உறையுளாகிய வளமுடைய தாமரை போல மலர்ந்து அளவில்லாத சிறப்புடைய திருவாரூர் விளங்கும் என்று சொல்லி, இப்படி இந்த திருவாரூர் அவ்வளவு சிறப்புடைய நிலமகளுக்கு திலகம் போன்றது என்று சொல்கிறார். நிலமகள்னா பூமி தேவி, மலர்மகள்னா சீதேவி லக்குமி என்று எல்லாம் சொல்கிறார். அழகார்தர் நீள்நுதல், அழகு நிறைந்து நீண்ட நெற்றி எனவே நிலமாய மகளுக்கு சோழநாடு நீண்ட நெற்றி போன்றும்
திருவாரூர் அதன் திலகம் போன்றும் உள்ளது என்று சொல்கிறார். செம்பியர் வாழ் என்றதனால் அந்த சோழர்கள் வாழ்ந்த ஒரு சிறப்புடையது. நுதல்ன திலகம் புருவ நடுவாக தியானத்தை குறிக்கக்கூடியது. இத்திருநகர் நிலமகளின் திலகம் என்றது நிலத்தன்மை வாய்ந்து. இது பிருதிவி தலங்க. அதாவது நிலத்துக்கு 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, நிலத்துக்கு 2 சொல்லுவோம். இது ஒன்று, இன்னொன்று காஞ்சிபுரம். அதனால் நிலமகள் அப்படின்னு சொல்கிறது பஞ்சபூத தலங்களில் பிருதிவியாக இருக்கக்கூடியது திருவாரூர். திருவாரூர் ஒன்று பிருதிவி, இன்னொன்று காஞ்சிபுரம். அதனால் 2. அழகார்தர் அழகு நிறைவிக்கும் என்று சொல்கிறார். செம்பியர் என்று சொன்னால் சோழர்களுடைய நகராக இருந்து விளங்கியது என்று சொல்கிறார். மலர்மகட்கு வந்தாமரை போல் மலர்ந்து என்று சொல்லி, தாமரையில் போல திருநகரில் என்றும் லட்சுமி வழிபட்டு உரைதலால் மலர்ந்து என்று சொல்கிறார். மலர்மகள்னா சரஸ்வதி என்று சொல்லி, நிலமகள் மலர்மகள் இப்படியெல்லாம் இருவரையும் நாயகளாக உடைய திருமால் விரும்பி வழிபட்ட தலம் என்று சொல்கிறார். திருமால் இங்கே வழிபாடு செய்திருக்கிறார். அவன் திருமால் வழிபாடு செய்த ஒரு தலம். தமது மார்பில் திருப்பார்கடலில் தியான பொருளாய் வைத்து வழிபட்ட தியாகேசர் எழுந்தருள் இருத்தலாலும் திருமாலின் நாய்களுக்கு சிறப்பு செய்வதாம் என்று சொல்கிறாருங்க. பையம் சுடர்விடு நாக பள்ளிகொள்வான் உள்ளத்தானும் என்று சொல்லி, இப்போ திருமால் விரும்பி வழிபாடு செய்த ஒரு தலம் திருவாரூர் என்று சொல்கிறார். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எப்படி அடியார் தொண்டு செய்கிறது அப்படின்னா இளையான்குடி நாயனார் பண்ணத்தை நம்ம போகணும். அங்கே தான் கடைசி வரைக்கும் இருக்குது. அது ஒரு உரையாடல் மாதிரியே சேக்கிழ பெருமான் அமைச்சிருக்கிறார். அந்த அடியார் வந்ததிலிருந்து அமுது படைக்கிறதுக்கு அவர் வயலுக்கு போகிற வரைக்கும் 10 பாட்டு வேகமாக, அது ரொம்ப சின்ன பாட்டாக இருக்குது. அது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த 10 பாடல் மட்டும் அது ரொம்ப ரொம்ப சின்ன பாடலாக இருக்குது. ரொம்ப கழித்தொகையில் பாடியிருப்பார். ஏன் அப்படின்னா வந்தவர் பசியோடு இருக்கிறாராம், அவருக்கு பசிக்குமா, அதனால் சீக்கிரமாக அந்த பாட்டை கூட சீக்கிரமாக ஓட்டுறாரு சேக்கிழார் பெருமான். அவ்வளோ வேகம் காட்டுறாரு அதில். அப்புறம்லாம் பார்த்தா 6 சீரில் இருக்கும், அது மட்டும் 4 சீரில் தான் இருக்குது. 4 சீரில் ரொம்ப சின்ன பாடலாக இருக்குது. இப்போ இதுவரைக்கும் நகரத்தினுடைய சிறப்பையெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ மனுநீதி சோழருடைய சிறப்பை சொல்கிறார். அனபாய சக்கரவர்த்தி பற்றி இந்த பாட்டில் சொல்கிறார். அனபாய சக்கரவர்த்தி பற்றி பெரிய புராணத்தில் 11 இடங்களில் வருங்க. ஏன்னா அந்த புராணம் பாடுவதற்கு காரணமாக இருந்தது அனபாய சக்கரவர்த்தி. அனபாய சக்கரவர்த்தியினுடைய ஒரு அனுமதி இல்லைன்னா பாட முடியாது. ஏன்னா சேக்கிழார் பெருமான் அங்கே அமைச்சராக இருக்கிறார், ஒரு முதலமைச்சர் அவர். அனபாய சக்கரவர்த்தி தான் ராஜா இல்லையா? அப்படி அந்த அனபாய சக்கரவர்த்தி 11 இடங்களில் வச்சு பாடுறார். அதில் ஒரு இடம் இந்த இடம். அன்ன தொன்னகருக்கு அரசனாயினான், துண்ணு வெங்கதிரோன் வழி தோன்றினான், மண்ணு சீர் அனபாயன் வழிமுதல் மின்னு மாமணி பூன்மனு வெந்தனே. அப்படி மேலே சொல்லிய அந்த தன்மைகளெல்லாம் பொருந்திய பழமையான திருவாரூர் திருநகரத்திலே அரசனாய் வீற்றிருந்தான். தொன்னகர் அப்படின்னா ரொம்ப பழமையான நகரம். தொன்மைன்னா பழமைன்னு அர்த்தங்க. அப்படி அந்த பழமையான நகரத்துக்கு, அந்த பழமையான நகரத்தில் அரசனாக வீற்றிருந்தவர் நம்முடைய மனுநீதி சக்கரவர்த்தி. அப்புறம் வெங்கதிரோன் வழி தோன்றினான். அதாவது சூரிய வம்சம்னு சொல்லுவாங்க சோழர்களை. பாண்டியர்களை சந்திர வம்சம்னு சொல்லுவாங்க. சோழர்களை சொல்லுகின்ற பொழுது சூரிய வம்சம் என்று சொல்லுவாங்க. அதான் வெங்கதிரோன் வழி தோன்றினான். அப்படி வெங்கதிரனாக சூரியனது மரபிலே தோன்றியவனும் நிலை பெற்ற சிறப்புடைய அனபாய சக்கரவர்த்தியின் வழியிலே முன்னவனும். அனபாய சக்கரவர்த்திக்கு முன்னாடி தோன்றியவர் இந்த மனுநீதி சோழர். அனபாய சக்கரவர்த்தி இவருடைய மரபில் வந்தவர். அதனால் அனபாய சக்கரவர்த்திக்கு முன்னாடி தோன்றியவர் இவர் அப்படின்னு சொல்லி அனபாயன் வழிமுதல் மின்னு மாமணி பூன்மனு வேந்தனே என்று சொல்லி, அப்படி நிலை பெற்ற சிறப்புடைய அனபாய சக்கரவர்த்தியின் வழியிலே முன்னவனும் ஆகி விளங்குகின்ற ஆபரணங்களை அணிந்த மனுவேந்தனே என்று சொல்லி மனுநீதி சக்கரவர்த்தியை சொல்கிறாருங்க. தொல்நகர்னா திருவாரூர். அந்த தொன்மை பற்றி முதல் பாட்டிலேயே நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அது மாதிரி திருவாரூரை சொல்கின்ற போதெல்லாம் ஆசிரியருக்கு அதன் தொன்மையே நினைவுக்கு வருகின்றது. தொன்மையில் திளைத்தல் தமிழர்களது சிறப்பியல்களில் ஒன்று என்பது ஆசிரியர் குறிப்பு. புறநகர்களை தேடி பல வகைகளிலும் அல்லல் படுவோர் இக்கருத்தை நோக்குவாராக என்று சொல்லி, அதாவது திருவாரூரை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அதனுடைய பழமையை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். துண்ணு வெங்கதிரோன் வழி தோன்றினான் அப்படின்னா சூரிய வம்சத்திலே தோன்றியவன் மனுநீதி சோழன் என்று சொல்கிறார். செங்கதிரோன் என்பது வழித்தோன்றல் என்பது சோழர்கள் சூரிய மரபிலை தோன்றியவர்கள் என்று சொல்கிறார். மன்னுசீர் அனபாயன் வழிமுதல் அப்படின்னார். மன்னுசீர் என்றது தம் அரசரை வாழ்த்தியவாறு நிகழ்காலத்து
அரசரை வாழ்த்தியவாறு நிகழ்காலத்து மன்னும் சீர் என்பதாம் என்று சொல்லி பிராணம்பாட காரணமாக இருந்தது பற்றி இப்புவியரசருக்கு கவியரசர் காட்டும் நன்றி என்று சொல்கிறார். இந்த உலகத்தை ஆளக்கூடிய மனுநீதிக்கு கவியரசர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சேக்கிழார் பெருமான் காட்டக்கூடிய ஒரு நன்றி என்று சொல்கிறார். சோழர்களது சரிதங்கொரு இடங்களிலெல்லாம் ஆசிரியருக்கு அனபாயரது நினைவு தோன்றுகின்றது என்று சொல்கிறார். அரசை தாபித்து வைத்தல் அமைச்சருக்கு இயல்பு என்று சொல்லி நீதியும் நன்றியுமாம் என்று சொல்கிறார். வழிமுதல், அதாவது இந்த அனபாய இந்த மனுநீதி சோழருடைய சரிதம் இருக்குது இல்லைங்களா, இந்த சரிதம் யாரை பற்றியது? அரசனை பற்றியது. பாடிய ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிழார் பெருமான் ஒரு அமைச்சர். அரசனை பற்றிய ஒரு சரிதம். பாடினவர் யாருன்னா அமைச்சர். உரையாசிரியர் வழக்கறிஞர் யார்? சிவக்குனி ஐயா. அவர் வக்கீலாக இருந்தவர் அந்த காலத்தில். அப்போ ஒரு அரசனை பற்றிய ஒரு சரிதத்தை யார் பாடுறாங்க? ஒரு அமைச்சர் பாடுறாரு. அமைச்சர் பாடியதுக்கு உரை எழுதுறது யார்? வழக்கறிஞர். அதனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சரிதம். ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே தான் சொல்கிறாரு. ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும், மக்களை எப்படி வச்சுருக்கணும். திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறாரு, ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தன் பெருமானுடைய அடியாராக இருக்கணும் அப்படிங்கிறார். முதல்ல சொல்கிறார், அகில காரணர் தாழ் புனிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று. அகில லோகத்துள்ளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடையினர். திருக்கூட்ட சிறப்பிலே சொல்லிடுறார். ஒரு அரசன்னா எப்படி இருக்கும்னா சிவபெருமானிடத்தில் அன்பு இருக்கணும் அவனுக்கு. அப்போ தான் மக்களிடத்தில் அன்பு இருக்கும். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் நமக்கு அரசனாகக்கூடிய தகுதி இல்லைன்னு யார் சொல்கிறாங்கன்னா சேக்கிழார் பெருமான் அப்போவே சொல்லியிருக்கார். அப்போ அரசன் அப்படின்னா எப்படி இருக்கணும்? பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவனாக இருக்கணும். யாராக இருந்தால் எந்த கட்சிக்காரங்கிறது நமக்கு பிரச்சனையே இல்லை. அவர் எந்த கட்சிக்காராக இருந்தால் நமக்கு என்ன போனது? பெருமானிடத்தில் அன்பு இருக்கணும், பெருமானை வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும், அவங்க தான் அரசராக இருக்கணும் இந்த நாட்டை அப்படின்னு சொல்லி 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்புறம் அவங்க எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார். 5 வகையில் இந்த சரீரத்தில் தான் வருது. 5 வகையான துன்பங்கள் மக்களுக்கு வரும். அந்த 5 வகையான துன்பங்களையெல்லாம் யார் ஒருத்தர் நீக்கிறாங்களோ அவங்க தான் அரசன் அப்படின்னா அரசனுக்கு அழகு சொல்கிறார். ஆமாம், அரசனுக்கு அழகு 5 வகையால் சொல்கிறாருங்க. அது மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆணபயம் 5ம் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. இதில் தான் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ஒரு அமைச்சர் சொல்கிறார், ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிறத நீங்களும் நானும் சொல்கிறத காட்டிலும் ஒரு அமைச்சர் சொல்கிறார். யார்? சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒருவன் எப்படி இருக்கணும்னா மக்களுக்கு 5 வகையால் இடையூறு வருங்கிறார், துன்பம் வருங்கிறார். தன்னால் முதல்ல அரசனால் வரும். அரசனால் எப்படி வரும் அப்படின்னா அரசனால் வரிகள் அதிகமாக போடுவது, மக்களை தவறான சட்டங்கள் போடுவது, கொடுமை செய்வது, இதெல்லாம் அரசனால் வரக்கூடியது. அப்புறம் பரிசனங்களால், இப்போ ஒரு மந்திரி இருப்பார், எம்எல்ஏ இருப்பார், அவங்களுடைய சொந்தக்காரர்லாம் இருப்பாங்க, அவங்க மூலமாக துன்பம் வருமா. இதை எப்போ சொல்கிறார் சேக்கிழார் பெருமான்? 12ஆம் நூற்றாண்டுலேயே சொல்லியிருக்கார். அந்த துன்பத்தை காக்கணுங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்? தன்னால் தன் பரிசனத்தால் 2 ஆயிடுச்சா, அவங்க மூலமாக. இன்னொன்று அவங்க சொந்த பந்தத்து மூலமாக வரக்கூடிய துன்பத்தை நீக்கணும். அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஊனமிகு பகைதரத்தால் அப்படின்னார். பகைவர்களால், பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் பகையெடுத்து நம்மளை பாகிஸ்தான்காரன் இப்படியெல்லாம் சைனாக்காரன்லாம் தாக்குறான்னா அதையும் யார் காப்பாற்றணும்? அரசர் தான் காப்பாற்றணும். அப்புறம் கல்வரால் அப்படின்னார். திருட்டு பயம், திருடர்கள் கிட்டேருந்து காப்பாற்றுறதும் அரசனுடைய கடமை தான். அப்புறம் உயிர் தம்மால் அப்படின்னார். யானை, சிங்கம், புலி இது போன்ற உயிரினங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே புகுந்து மக்களுக்கு துன்பம் செய்து அதை யார் காப்பாற்றணும்? அதுவும் அரசன் தான் காப்பாற்றணும். இந்த 5 வகையான துன்பங்கள் வரும் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் நீக்கி யார் ஒருத்தன் இந்த நாட்டை காப்பாற்றுறானோ அவன் தான் அரசன் என்று சொல்கிறார். இலக்கணம் சொல்கிறார். யார் ஆட்சி செய்யணுங்கிறது சொல்கிறாரு. அந்த அரசன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இலக்கணம் சொல்கிறார். இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. எந்த ஒரு காப்பியத்திலையும் இது மாதிரி சொல்ல முடியாது. இங்கே மட்டும் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா சொன்னவர் யார்? அமைச்சர், தொன்னறி அமைச்சர். அதுதான் காரணம். அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு தேசத்துக்கே ஒரு முத்தாய்ப்பான ஒரு நூல் என்னென்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தில் இல்லாதது இல்லை. அதனால தான் பெரிய புராணம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம். இப்படி இந்த பாட்டில் அதான் சொல்கிறாரு, அன்ன தொன்னகருக்கு அரசனாயினார். அப்படி மேலே சொல்லி அந்த தொன்மைகளெல்லாம் பொருந்திய பழமையான திருவாரூர் திருநகரத்தினை அரசனாய் வீற்றிருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்னா சூரிய மரபிலே தோன்றியவன் என்று சொல்கிறாருங்க. தொல்நகர்னா திருவாரூர், ரொம்ப தொன்மையான நகரம் அப்படின்னு சொல்கிறார்.
மன்னுசீர் அனபாயன் வழிமுதல்னார். அனபாய சக்கரவர்த்தி வந்து மனுநீதி சோழருடைய வழியில் வந்தவர். ஏன்னா அவர் தான் மூத்தவர். யார்? மனுநீதி தான் முற்பட்ட காலம். மனுநீதி காலத்துக்கு பிற்பட்டது தான் அனபாய சக்கரவர்த்தியினுடைய காலம். அதனால் 12ஆம் நூற்றாண்டு தான் அனபாய சக்கரவர்த்தியினுடைய காலம். மனுநீதியினுடைய காலமெல்லாம் 2-3ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி. ஆமாம், அதான் மன்னுசீர் என்று சொல்லி நிலைபெற்ற புகழையுடைய என்று சொல்கிறார். வழிமுதல் என்று சொல்லும் மனுவேந்தர் சிறப்பை அறிவிக்கும் ஒரு வகை. ஆரூர் சிறப்பை மனுநீதி சோழர் செய்தியினால் அறிய வைக்கும் ஆசிரியர் என்று சொல்லி அவ்வரசரது மரபு சிறப்பை அந்நாளின் நிகழ்கால செய்தியாக அனபாயரது சிறப்பினால் அறிய வைத்தல் காரணமாக கொண்டு என்று சொல்லி இங்கு மனுவேந்தரை அனபாயர் வழிமுதல் என்று சொல்கிறார்கள். ஒரு மனுச்சோழரின் மரபில் தொடக்க பெருமைக்காக கதிரவனை சொன்னாரேனும் அச்சிறப்பை விட அனபாயரை தம் வழியில் வரப்பெற்றதே மனுவேந்தருக்கு மிக சிறப்பை தருவது என்று தோன்றினான் என்று சொல்கிறார்கள். அப்போ அனபாய சக்கரவர்த்தி மனுநீதியினுடைய மரபில் வந்தவர் அப்படிங்கிறத மனுநீதிக்கு ஒரு பெருமை. ஆமாம் சொல்கிறார். இந்த அளவுக்கு நாம் இன்று அடுத்து நம்ம அடுத்த வாரம் மீண்டும் அரசனை பற்றிய செய்திகள் எல்லாம் நிரம்ப இருக்குது. அவர் எப்படி நாட்டை ஆட்சி செய்தார், ஆலயங்களுக்கு எப்படியெல்லாம் நிபந்தங்கள் செய்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஒரு அரசன்னா எப்படி இருக்குன்னா ஆகம முறைப்படி அவர் செய்திருக்கிறார். பொங்கு மாமரை புற்றிடங்கொண்டவர் எங்குமாக இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டும் நிபந்தம் ஆராய்ந்துலான் துங்க ஆகமம் சொன்ன முறைமையாளர். ஆகம முறைப்படி ஆலயங்களுக்கு நிபந்தங்கள் செய்தது நம்முடைய அனபாய சக்கரவர்த்தி என்று சொல்கிறார். அப்படின்னா அனபாய சக்கரவர்த்தி இல்லை, மனுநீதி சோழர். ஏன் அப்படின்னா ஒரு அரசன் எப்படி இருக்குன்னா ஆலயங்களுக்கெல்லாம் இந்த வழிபாடெல்லாம் சரியாக நடக்குதா, அந்த வழிபாட்டுக்கான நிபந்தங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது இதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி செய்தவர் நம்முடைய மனுநீதி சக்கரவர்த்தி என்று சொல்கிறார். அடுத்த வாரம் நம்ம அதெல்லாம் சிந்திக்கலாம். இந்த அளவுக்கு இன்று நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். மனுநீதி சக்கரவர்த்தியை சொல்லியிருக்கார். மனுநீதி சக்கரவர்த்தியை அனபாய சக்கரவர்த்தியுடைய மரபிலே வந்த ஒரு சோழ அரசர், சூரிய வம்சத்திலே தோன்றியவர் என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்துள்ளோம். என்றும் இன்பம் பெருகும் முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம். திருச்சிற்றம்பலம்.